सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சத்சங்கான் முக்த துத்சங்கே அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. சத்சங்கான் முக்த துத்சங்கு, சத்சங்கத்தினால்தான் துஷ்ட சங்கங்கள்லேருந்து விலக முடியும் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் தெரிவித்தார், எல்லாமே சரணாகதி பாவம் வேணும்னா கர்மா விதியின்படி எல்லாம் நடக்க தான் போகுது. அதனால் பகவானை சரணாகதி அடைய வேண்டும் என்பது பக்தர்களை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று கமெண்ட்ஸில் ஒருத்தர் தெரிவிச்சிருக்கார். பக்தர்கள் உதாரணம் நிறைய பக்தர்கள் சொல்லலாம். பிரகலாதன் அப்படி தான், அந்த கர்மா படி அந்த விதிப்படி அவருக்கு ஆபத்துக்கள் வந்தது. அந்த ஆபத்துக்களிலிருந்து பகவான் அவரை ரட்சித்தார். மலையிலிருந்து கீழே தள்ளும் போதும் காப்பாற்றப்பட்டார், யானை விட்டு மிதிக்கும் போதும் காப்பாற்றப்பட்டார், நெருப்பில் போடும்போதும் காப்பாற்றப்பட்டார் பிரகலாத சுவாமி. அதே மாதிரி பாண்டவர்களுக்கு அறுக்க மாலையில் போட்டு எரிக்கணுன்றது விதி. ஆனால் அந்த அறுக்க மாலையிலிருந்து விதுரர் மூலமாக காப்பாற்றப்பட்டார். ஏன்னா சுரங்கப்பாதை தோன்றக்கூடிய ஒரு வேலைக்காரர் மூலமாக சுரங்கப்பாதை தோன்றி ஏகசக்கராதிபுரத்துக்கு அது வழி பாதை அமைத்து வைத்து அறுக்க மாலையில் அஸ்தனாவர். அப்போது அந்த அறுக்க மாலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் பாண்டவர்கள். அது விதுரர் மூலமாக காப்பாற்றப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் உண்மையான யார் காப்பாற்றினோம்? பகவான் தான் விதுரர் மூலமாக காப்பாற்றினார். அதே மாதிரி திரௌபதி சபையில் அவள் மானம் காக்கப்பட்டாள். அப்போ அவனுடைய சிண்டை பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் துச்சாதனன். அது விதி. அந்த விதி கர்மா சரி, அவள் அவமானப்படணும் இருந்தது. ஆனாலும் பார்த்தா பகவான் நாமத்தை அழைத்த உடனே பகவான் உதவி செய்தார். அந்த விதியை மாற்ற முடியும். அவள் மானம் ரட்சிக்கப்பட்டது. யார் பகவான் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பகவான். இப்போது அவன் தானே பகவான் வேணும்னு நினைக்கிறான். பகவான் எல்லாருக்கும் காப்பாற்றுறது இல்லையே. எத்தனையோ பேர் பார்த்தா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா, யார் பகவான் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் கண்டிப்பாக உதவி செய்வார். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாகவத தர்மமே இதுதான். சரி, அது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். திரௌபதி, பிரகலாதர், துருவன், அந்த சரித்திரங்களாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அதில் எப்படி இவர்கள் துன்பங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பகவானிடத்தில் உண்மையான மகிழ்ச்சியை அடைந்தார்கள், உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பது அந்த சரித்திரங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆபத்திலிருந்து காக்கப்பட்ட பிறகு சந்தோஷம் இல்லை, ஆபத்து வரும்போதே, ஆபத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆபத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அதுதான் ஆச்சரியம். ஹரிதாஸ் தாகூர் 13 தெருவில் சாட்டையில் அடித்தாங்க. அவளை அழிச்சும் ஒவ்வொரு தெருவிலையும் அடித்து ஒரு தெருவில் அழிச்சும் பண்ணாங்க. ஆனாலும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ தண்டனை அனுபவிக்கும் போதும் அவர்கள் பகவான் நாமத்தில் சந்தோஷமாக தலைச்சின்னு தான் இருந்தார். ஆனால் அந்த வலிகள் பாதிக்கப்படலை அவர். அப்போ ஆரம்பத்துலேயும் சரி, நடுவிலையும் சரி, முடிவிலையும் சரி, எப்பொழுதுமே அவர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள் பகவத் பக்தர்கள். அந்த சோதனைகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு தான் சரித்திரம். ஆனால் இது ரொம்ப
ஒரு உயர்ந்த பக்தி. எல்லாரும் பார்த்தா இல்லை நான் சோதனை கஷ்டப்படுறேன்னு அந்தளவுக்கு மனம் நம்ம பக்குவம் அடையாத ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு நான் சொல்ல வரல. ஆனாலும் உண்மையிலேயே பக்குவம் அடைஞ்சிடுச்சுன்னா இந்த பாதிப்புகள் உங்களுக்கு வராது. தாபத்திரைய உன்மூலனம், 3 விதமான தாபங்கள் வேரோட பிடுங்கி எரிச்சிடும். எப்போனா இதுதான் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவானை அடைய வேண்டிய வஸ்து இல்லை. நம்ம அடைஞ்ச ஏற்கனவே பகவான் நமக்கு பூர்ண கருணை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கருணையை பூர்ணமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை மறந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இல்லை இந்த மனுஷ உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க, நல்ல வீடு வாசல் எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாமே இருக்குது. எவ்வளவும் கொடுத்தது யாருன்னா உங்கள் முயற்சினால் இல்லை, பகவானுடைய கிருபையினால் கிடைச்சிது. எவ்வளோ விஷயங்கள் அனுகூலமாக, பக்திக்கு அனுகூலமாக. இல்லை பக்தி பற்றி நீங்கள் பேசவே முடியாது, பகவான் நாமத்தை சொல்லவே விடாது. எங்கேயோ ஒரு அனாமதேயமாக ஏதோ ஒரு நாஸ்திகனாக இல்லை ஏதோ ஒரு ரவுடிசம் பண்ணிட்டு ஏதோ ஒரு தவறான வழியில் போயிட்டு இருப்போம் இல்லையா? பக்தியில் வந்திருக்கனாவே இது பகவான் கிருபை இல்லாமல் எப்படி வர முடியும்? அப்போ பகவத் அனுக்கிரகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பகவத் அனுக்கிரகத்தில் தான் இருக்கிறோன்றது நம்ம தெரிஞ்சிக்கல. பகவானுடைய கருணை நமக்கு மேலே வர்ஷிக்கப்படுகிறது. பகவானை விட்டு என்னவோ விலகி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சின்னு இருக்கணும். பகவானை விட்டு விலகி இல்லை, பகவானோடு தான் நம்ம இருக்கிறோம். எப்போ நம்ம பகவானோடு இருக்கிறோன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நம்ம அந்த உடல் இல்லை ஆத்மான்னு உணரும் போது தான் நம்ம பகவானோட கருணையை நம்ம அனுபவிக்க முடியும், கருணையில் இருக்க முடியும், கருணையை உணர முடியும். அதுதான் சொல்கிறார், வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். வேத்தியம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வாஸ்தவமான வஸ்து. அதாவது என்னென்னா பகவானை அடைய வேண்டிய வஸ்து இல்லை, பகவான் நம்ம கூட இருக்கிறான்றது, நமக்குள்ள ஜீவாத்மா கூட பரமாத்மா கூடவே இருக்கிறான்றது தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. அது வாஸ்தவம் அத்திர வஸ்து. அந்த வஸ்து எப்படிப்பட்டதுன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. அது வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து. அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா சிவதம், உனக்கு வாழ்க்கையில் மங்களங்கள் ஏற்படும். அப்போ பகவான் நம்மை விட்டு பிரியறதே இல்லை, நம்ம கூட ரக்ஷகனாக இருக்கின்றான் பகவான். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, மக்களை ரக்ஷிதா, அதே ஜனங்களை ஸ்வஜனஸ்யன்னு தனியாக ரிசர்வ்டாக போடுறார். என்னென்னா ஆஞ்சநேயர், ஏன்னா பக்தர்களை தனி கவனம் செலுத்தி ரட்சிக்கிறாராம் பகவான். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் ஜனங்களை தனியாக பகவான் ரட்சிக்கிறார். ராமாயணத்தில் சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. பக்தர்களை தனி கவனம் எடுத்து சொல். ஏன்னா அவன் தானே வாஸ்தவமான வஸ்து. இது தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், பகவான் தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியமானது, மற்றதெல்லாம் பொய். பகவான் ஒன்று தான் சத்தியம். பிரம்ம சத்திய ஜெகத் மித்தியே அப்படின்னு மகான்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே இதெல்லாம் அனித்தியமானது, பகவான் ஒருத்தன் தான் சத்தியமானது. அதான் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து. வாஸ்தவமான வஸ்து எதுனா பகவான் ஒருத்தன் தான் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது அப்படி தெரிஞ்சு கொண்டவர்கள் எப்பொழுதுமே துன்பம் வருதுன்னு தெரிஞ்ச போதும் கூட ஆரம்பத்திலும் சரி, நடுவிலையும் சரி, துன்பத்தில் இருக்கும்பொழுது சரி, துன்பத்தினுடைய முடிவிலும் சரி, அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு தான் மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்கிறாங்க. அடைய வேண்டிய வஸ்து இல்லை, பகவானை தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. அடைஞ்ச பகவானை தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. வேத்தியம்னு தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து. வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் தாபத்திரைய உன்மூலனம், 3 வித தாபங்களிலிருந்து விடுதலை அடைந்திருப்பார்கள். சந்தோஷமாக இருப்பாங்க, மங்களகரமாக மகோத்சவமாக இருப்பாங்க. இதெல்லாம் மாயை தானே, ஒன்றும் இல்லை. ஒரு சொத்து ஒரு அண்ணன் தம்பிகள் துரோகம் பண்ணுறாங்க. நம்ம சொத்து போயிடுச்சு, ஐயோ நம்மளுடைய பொருள் போயிடுச்சு, நம்மளுடைய சொத்து சுகம் போயிடுச்சு அப்படின்னா இது மாயை தானே. சொத்து போனால் போயும்போது அதனால் அந்த சொத்து வெளியில் இருக்கிற அந்த சொத்தை விட உன்னுடைய உடல் முக்கியம் இல்லையா? உன்னுடைய உடலை விட உன்னுடைய இந்திரியங்கள் முக்கியம். இந்திரியங்களோட பெருசு மனசு. அந்த மனசு பலவீனம் ஆயிடுச்சுன்னா உடம்பெல்லாம் கெட்டு போய் உடம்புல நோய்கள் சுலபமாக ஏன்னா பலவீனத்தில் தான் நோய்கள்லாம் சுலபமாக தாக்கக்கூடியது உடம்புல. மனசு உற்சாகம் இல்லைன்னா உடல் பலவீனம் அடையும் கண்டிப்பாக. அப்போது எந்த நோயும் தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
மனசு உற்சாகம் இல்லாமல் மருந்துனால் மட்டும் என்ன நோயை குணமாக்கிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் மனசை பலவீனமாக்குறது, மனசுக்கு மேலே இருக்கிற புத்தியை பலவீனமாக்குறது. அப்போ யோசிக்கிற புத்தி இல்லை. ஏன்னா அது என் சொத்துன்னு நினைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாகிறோம். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால் தானே. அப்போது பெரிய லாஸ் என்னென்னா சொத்து இல்லை, அந்த சொத்து லாஸ் ஆயிடுச்சுன்னு உன் மனசு பலவீனம் அடையுது பற்றியா, அதுதான் பெரிய லாஸ். இது எத்தனை பேர் உணர்றாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம அகிஞ்சன வித்தாய அதில் பட்டுதல் அற்றவர்களுக்கு அவைகள் போகும்போது என்ன நான் இழக்கக்கூடாது, என்ன நான் இழக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மாவை நிலையிலிருந்து உடல் நிலைக்கோ, உடல் நிலையிலிருந்து அந்த சொத்து நிலைக்கோ நாம் அந்த சொத்தே நாம் ஆயிடுறோம். அந்த எத்பாவோ தத்பவதி அப்படின்னு சொல்கிற மாதிரி எதை பாவிக்கிறோமோ அதன் மயமாக மாறிடுறோமா. அதன் மயமாக மாறினா அந்த சொத்து அழிஞ்சா நம்மளே அழிஞ்ச மாதிரி அப்படி வருத்தப்படுறோம். துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, அந்த சொத்து எப்படியோ இதுவாகிடுச்சு. அதனால் பாதிக்கப்படுறான், ரொம்ப மன உளைச்சல் அடைகிறான், கஷ்டப்படுறான். ஏன்னா தானே அந்த சொத்தாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த துன்பமயமாக தன்னை மாற்றிக்கொள்கிறான். எத்பாவோ தத்பவதி. அப்போ எதை நினைக்கிறியோ அதன் மயமாக நீ மாற்றப்படுகிறாய், முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்படி தான் புரஞ்சனன் ஒருத்தன், புரஞ்சனி என்ற தன்னுடைய மனைவி தியானம் பண்ணி கட்சியில் பெண்ணாக பிறந்துட்டான். எதை தியானிக்கிற பெண்ணை பற்றி அதிகமாக நினைச்சுனே இருந்தால் நீ பெண்ணாக மாறிடுது. மானை பற்றி நினைச்சுனே இருந்தார் பாரத யோகேஸ்வரர், மானா மாறி இல்லையா, அது மாதிரி. அதனால் எதை தியானம் பண்ணணும்? பகவானை தியானம் செய்ய வேண்டும். அப்போ தான் பகவான் மயமாக நீ மாற முடியும். இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. மகான்கள்லாம் அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணும்போது அவர்கள் துன்பங்கள் நடுவில் கூட அவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தார்கள். ஏன்னா தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்திருந்தார்கள். அது லேஸ்பட்ட காரியமாக ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டன்றவங்களுக்கு கஷ்டம், சுலபன்றவங்களுக்கு ரொம்ப சுலபம். ஆமாம், தூரேன சாந்திகன், தூரக்கு இருக்குது, தெரிஞ்சிக்காத வரைக்கும். தெரிஞ்சுக்கிட்டால் அந்திகம், மகம் ரொம்ப கிட்ட இருக்குது. தூரேன சாந்திகம். அவள் ரொம்ப கிட்ட இருக்கிறது பக்கத்துலேயே ஜீவாத்மாவோடு ஒட்டின்னு இருக்கிற பரமாத்மா. நாம தான் ஆத்மா, ஜீவாத்மா. நமக்குள்ளே விட்டு பிரியாமல் இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சிக்காதனால்தான் வேத்தியம் வாஸ்தவம் அத்ருவஸ்து. அதை தெரிஞ்சுக்கிட்டால் ஒன்று சிவதம்னு மங்களம். அது வரைக்கும் அசிவம், அமங்கலம் தான். நம்ம சவமாக தான் இருப்போம், பிணம் போல், ஏதோ நடமாடுகின்ற பிணம், அவள் தான். எப்போ சிவம் உண்டாகும், எப்போ மங்களம் உண்டாகும்னா வாஸ்தவமான அந்த பரமாத்மா கிருஷ்ணன் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கிறான். நம்ம ஹிருதயத்தில் நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நமக்கு முழு பாதுகாப்பை அளித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சிக்காதனால்தான் பாதுகாப்பில் இருந்திருக்கும் போதே பாதுகாப்பு அற்றவர்களாக கவலைப்படுகின்றோம். இது சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கையில் ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோன் எவ்வளோ பேர் கெடுக்கு தெரியுமா? இளைய வலைதளங்களில் போய் சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள், அந்த சோஷியல் மீடியாவில் போய் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்குறோம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குறோம். அது ஆண்கள் தான் பார்க்குறாங்கன்னு பார்த்தா பெண்களும் பார்க்குறாங்க. பெண்களும் பார்த்தா ஆஹா தவறான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்கன்ட்டு அதை கேள்விப்படும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். முன்னெல்லாம் நான் கேள்விப்படுவேன், ஆண்கள் தான் நிறைய பார்ப்பாங்க அது மாதிரிலாம் தப்பான விஷயங்கள். பெண்கள் இப்போ பார்க்குறாங்க நிறைய அப்படின்னு கேள்விப்படும்போது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. களியினுடைய தோஷம் அந்த அளவுக்கு பரவி இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சரி, ஏன்னா இது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, நம்ம பகவத் விஷயத்தை பேசணும். ஆனால் பகவத் விஷயத்துக்கு தடையாக இருக்கிறதே இந்த விஷயம் தானே. தப்பான விஷயங்களில் போய் ஃபோனில் பார்க்குறது, அது ஆண்கள் ஆகட்டும், அது பெண்கள் ஆகட்டும். பெண்களும் நிறைய பார்க்குறாங்கன்ட்டு அது நிறைய நியூஸ் வருது.
அப்படின்னும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கேள்விப்படும் போது. அப்போ ஏன்னா சத்சங்கம் இல்லை. அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், சத்சங்கான் முக்த துத்சங்கா. சத்சங்கத்தில் இருக்கும்பொழுது தான் துஷ்ட சங்கத்திலேருந்து விலகி இருக்க முடியும். ஃபோன் நல்ல விஷயம் மட்டும் நிறைய இருக்குது, நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் நல்ல விஷயம் மட்டுமா வருது? நோட்டிஃபிகேஷனில் லைனாக அப்படி பார்த்தும்போதே தப்பான விஷயங்கள் நிறைய வருது. அப்போ அதை பார்க்காமல் இருக்க முடியாதுன்ற நிலையும் போது அது இன்னும் பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுபோல் எவ்வளோ இளைஞர்கள், எவ்வளோ வாலிப பெண்கள்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி அவர்களால் மனசை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும்? சொல்லும் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். என்னென்னா சத்சங்கத்தை தேடி போங்க, பகவத் பக்தி விஷயத்தை. நல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கூட இது மாதிரி விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. சரி, அது மட்டும் இல்லை, ஆண்களும் சரி நல்ல குடும்பத்தில் இருக்காங்க, நல்ல பக்தர்கள் நிலையில் இருக்கிறாங்க, அவர்கள் கூட இது போல் விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது எப்படியோ அது காற்று வாக்கில் நம்மளுக்கு வந்துடும் அந்த விஷயங்கள்லாம். அது காற்றோட காற்றா வந்துடும் அந்த நியூஸ்லாம். ஆனால் எதுக்காக சொல்கிறேன், அதில் ஒன்றும் இல்லைன்றேன், அதுக்காக தான் சொல்ல வரேன். அது ஒன்றும் இல்லாத விஷயம். அதை நம்ம பில்டப் பண்ணி மனசால் அதை தியானம் பண்ணி அது என்ன பெருசாக நினச்சி போய் இளைஞர்களும் வாலிப பெண்களும் ஏமாறுதான் ஒன்றும் இல்லாத விஷயத்தில் தான் அது என்னவோ பெருசாக இருக்கிற மாதிரி அந்த அசுத்தத்தை நாற்றத்தை போய் பார்க்கிறார்கள். ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம். அதெல்லாம் கடந்து தான் நாம் எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எப்போ தெரிஞ்சிக்க முடியும்னா, ஒரு சத்குருவை ஆசிரிக்கும் போது, ஒரு சத்சங்கத்தை நாடும்போது, அந்த சத்சங்கத்தினுடைய ருச்சியை அனுபவிக்கும் போது, அந்த பக்தி ருச்சியை அனுபவிக்கும் போது, அந்த உணர்வுகள் தூய்மையாக்கப்படும் போது, கிருஷ்ண உணர்வாக மாற்றப்படும் போது, இதெல்லாம் இந்த நாற்றம் இது அப்படிப்பட்ட அசுத்தமான விஷயம் அப்படின்னு அப்போ உணர முடியும். ஆனால் மறுபடியும் உணர்ந்துட்ட பிறகு அதோட இனிமேல்ட்டு அதில் ஃபுல்லாக இறங்கவே மாட்டாங்களே. ஆனால் மறுபடியும் மயங்குறாங்களே, மறுபடியும் தவறான வழியில் போகிறாங்களேன்னா சத்சங்கத்தை சரியாக பாதுகாக்கலை அப்படின்னு அர்த்தம். சத்சங்கத்தில் ஸ்திரமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். சத்சங்கத்தில் ஏன்னா சில விஷயம்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் ஓப்பனாக நிறைய சொல்ல முடியும், ஆனால் வேண்டாம், இது வரைக்கும் போதும். இதுவே உங்களுக்கு எல்லோரும் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் தவறான விஷயங்களை பார்க்குறத தவிர்க்கணும். அது எப்படி பார்க்காம தவிர்க்க முடியும் அப்படின்னா, சத்சங்கத்தில் இருந்தால் தான் முடியும். எவ்வளோ வாலிபர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி. நிறைய அதர்மங்கள், தவறுகள், பாலியல் பலாத்காரம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது போல் விஷயங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா, பக்திக்கு வராதவங்கள மட்டும் நான் சொல்ல வரல, பக்திக்கு வந்தவங்களும் இது மாதிரி இருக்காங்க சில பேர்லாம். அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேள்விப்படும் போது. சரி, ஓகே. அதனால் சத்சங்கத்தை மட்டும் ஒரு பொழுதும் விட்டுறக்கூடாது. அங்கே பிரச்சனைகள் நமக்கு, அங்கே பக்தர்களோட பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னா கூட அவர்களை சமாதானப்படுத்தியாவது அந்த இடத்துல சேர்ந்து வாழணும்னு பார்க்கணுமே தவிர அவர்களை அறுத்து விட்டு போகக்கூடாது. அவருடைய உறவை அறுத்து விட்டுட்டு போகக்கூடாது. ரொம்ப நம்மளை பாதுகாக்கக்கூடியது சத்சங்கம், நாம ஜபம், நாம கீர்த்தனம். அதுக்கு தான் நாம் நிறைய பாடல்களாக சினிமா பாடல்கள் ராகத்திலேயே நம்ம ராமநாமம் போட்டிருக்கோம். ஏன்னா மனசை லயிக்கணுன்றதுக்காக சினிமா ராகம். ஏன்னா எப்படியாவது அவங்க ராமநாமம் சொல்லட்டும், எப்படியாவது ராமநாமத்தை காதலை கேட்கட்டும், அதனால் பகவான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படட்டும். ராமநாமத்தினால அவருடைய மனசு இதில் மயங்கட்டும், ராமநாமத்தில் மயங்கட்டும். அது பல ராகங்கள், சினிமா ராகங்களே போனால், சினிமா ராகங்கள் எல்லாருக்கும் மனசு டக்குன்னு கவருது. இப்போ கர்நாடக சங்கீதத்தில் போட்டால் சரி, இப்போ அதெல்லாம் அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு தானே, அந்த ரச ஞானம் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த சங்கீதத்தில், அந்த உயர்ந்த சங்கீதத்தில் அந்த கீர்த்தனம் பாடுகிறவர்களுடைய சங்கீதத்தில் ருச்சி வரும்.
எடுத்த உடனே யாருக்கு எதில் ருச்சி வருதுன்னா சினிமா பாட்டில் தான் ருச்சி வருது. அப்போ அந்த சினிமா பாட்டில் ராமநாமத்தை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்படி இதில் ருச்சிக்கிட்டோமே. சங்கீத வித்வான்கள்லாம் பாடுற அந்த ராகத்தில் எத்தனை பேர் ருச்சி வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ சங்கராபரண ராகத்தெல்லாம் பாடிருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ராகங்கள்லாம் பாடியிருக்காங்க. அருமையான ராகங்கள்லாம் தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் இருக்குது. பாட முடியுமா? அதில் ருச்சிக்குதா மனசு? ருச்சிக்க மாட்டேங்குது. ஆனால் சினிமா பாட்டுன்னா உடனே ருச்சிக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. அதனால் அந்த பாட்டில் இப்போ சரி, அந்த சினிமா ராகம் தானே உனக்கு ருச்சிக்குது, அந்த ராகம் தானே உனக்கு மனசு கவருது, அந்த ராகத்தில் ராமநாமத்தை பாடு, அவ்வளோதான். அதனால் அதுபோல் ராகங்களை நம்ம நிறைய ராமநாமம் பாடியிருக்கோம். அதை கேட்டு நிறைய பேர் அதில் வியூவர்ஸும் வந்திருக்காங்க, நிறைய பேர் லைக்ஸும் கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். அது நான் நிறைய பேர் பாடி அப்படியே ராமநாமம் காதல் விழட்டமே. அந்த மக்களை மனுஷனால் பாதுகாக்க முடியாத, தன்னைத்தானே பாதுகாக்க முடியாதவர்கள் கூட அந்த ராமநாமம் அவர்களை பாதுகாக்கும். வழிக்கு விழாதபடி, தவறான வழியில் போகாதபடி அந்த ராமநாமம் அவர்களை ரட்சிக்கும் என்ற நம்பிக்கையினால், ராமநாமத்து மேலே உள்ள நம்பிக்கையினால் அது மாதிரி பாடல்கள் தான் நம்ம ராமநாமத்தை பாடியிருக்கோம். இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் தான், நான் சொன்னது கடுகளவு தான். இன்னும் மலையளவு விஷயங்கள்லாம் நிறைய, நான் அவ்வளோ கீழே இறங்கி பேச விரும்பலை. நிறைய தவறுகள் நடக்கிறது. ஆனாலும் தயவுசெய்து அது மாதிரி விஷயங்களை பார்க்காதீங்க. அதை பார்க்கறது தான் நாம் என்ன பண்ணோம், அந்த பார்க்குற விஷயங்களை நாம் அனுபவத்தில் செய்து பார்க்கணும்னு தோணும். அதுதான் தவறான வழிகாட்டுதல். தயவுசெய்து அதை பார்க்குறத நிறுத்திட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நாம் பக்தி விஷயத்தில் வந்துடலாம். அது எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், சத்சங்கத்தை தேடி போகிறது தான் ஒரே வழி. நம்மளாம் இப்போ நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, பாகவதத்துலேயே அவங்களுக்கு சத்சங்கம்னு ஒன்றுனா எல்லாத்துலேயும் சத்சங்கம் இருக்குது. பாகவத புஸ்தகத்தை திறந்தாவே பீஷ்ம வாச்ச, குந்தி வாச்ச அப்படின்னு அந்த அவருடைய ஸ்துதிகளை படிக்கும்போதே நம்ம அவர்களோட சத்சங்கம் எடுத்துக்கிறோம். அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இது யாருன்னா நல்ல பக்குவமானவர்களுக்கு ஓகே. இப்போ ராமாயணம் படித்தா ஆஞ்சநேயருடைய வார்த்தைகள், சீதனுடைய வார்த்தைகள், லக்ஷ்மணருடைய வார்த்தைகள், ராமருடைய வார்த்தைகளே சத்சங்கம் ஆகிடும் அவருக்கு. கௌசல்யனுடைய பேச்சு, தசரதனுடைய பேச்சு எல்லாமே சத்சங்கமாக மாறிடும். கைகையினுடைய பேச்சு, மந்திரையினுடைய பேச்சு கூட சத்சங்கம் தான், மாரிசனுடைய பேச்சு கூட சத்சங்கம் தான். அப்போ ராமாயணத்தில் எங்கே தொட்டாலும் சத்சங்கம் தான், துஷ்ட சங்கமே இல்லை. அப்படிப்பட்ட ராமாயணத்தில் தொட்டுட்டா போதும். ஆமாம், ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் மகாபாதகங்களை போக்கிடும். மகாபாதகம் தப்பான விஷயங்களை போகிற அந்த வாசனைகளை அப்படியே போக்கிடுமா. பாதகங்களை செய்யக்கூடிய மனசு இருக்குது இல்லையா, அந்த பாதகங்களை செய்யக்கூடிய மனசை அப்படியே அழிச்சிடும். மகாபாதக நாசனம், மகாபாதகங்களை நாசம் பண்ணிடும். நாமா சொன்னால் சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தினுடைய வாசனைகளை அப்படியே அழிச்சிடும். நாமா சொன்னால் அந்த பாவம் செய்கின்ற புத்தியே வராது. நான் சொல்லலை, சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கேன். நான் இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணால், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், நீ பாப புத்தியே உனக்கு வராதுன்றார். சர்வ பாபம், எல்லா பாப எண்ணங்களும், ஒருத்தனை திட்டணும், ஒருத்தனை கோபிச்சிக்கணுன்றோ, இல்லை காமத்தில் ஈடுபடன்றோ, இல்லை பணப்பேராசை ஈடுபடணும், இது மாதிரி பாபகரமான செயல்களில் நீங்கள் ஈடுபடவே மாட்டீங்க. சர்வ பாபத்து விளைவுகளை, சர்வ பாபருடைய வாசனைகளையும் போக்கிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்ம பாபம்னா பாபம், நம்ம செய்த பாபங்கள் போக்குறதுன்றது பரிகாரங்களால் கூட போக்கிடலாம். ஆனால் நாமன்றது பாபத்தினுடைய வாசனைகளையே போக்கக்கூடியது அப்படின்னு அஜாமிலம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீஹாரம் இவ பாஸ்கரஹா, நீஹாரம் இவ பாஸ்கரன்னா சூரியன், சூரியனுடைய ஒளியினால் அந்த நீர் இருந்த இடம் கூட தெரியாமல் எப்படி வட்டடிக்கப்படுகிறதோ, அந்த வாசனையோடு வத்தடிக்கப்படுகிறது தான், நம்ம ஹிருதயத்தில் வாசனைகளோடு வத்தடிக்கப்படுகிறது தான். ஆனால் தபசு, யோகம், தவம், யானம் இதெல்லாம் பண்ணுறதுனால மூங்கில் புதரை நெருப்பு எரிக்கிற மாதிரி, மூங்கில் புதரை நெருப்பு எரிச்சிடும். ஆனால் அடியில் வேர் ஒன்று இருக்கிறது இந்த பூமியில், மொத்த நீர் எரிஞ்சு போச்சுப்பா, அந்த கட்டைகள்லாம் வெட்டிடுறாங்க. வெட்டினா மறுபடியும் துளுக்க போகுது, துளுத்துனா மறுபடியும் மூங்கில் காடு மறுபடியும் வரப்போகுது. அது வேறு பிடுங்கேறியில் வேறு பூமியில் ஊன்றி இருக்கு. அவ்வளோ வாசனைகள் இருக்கும். பாபங்கள் போக்கப்படும். தபசுனால, யோகத்தினால, மற்ற விஷயங்கள் பாபங்கள் போக்கப்படும். பாபத்தினுடைய வாசனை போகணும்னா பக்தினால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சுகாச்சாரியார் பரிஷத்துக்கு. அப்படின்னா என்னென்னா, இது ஒன்று தான் மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே வழின்னு நாம சங்கீர்த்தனம்.
அதனால் நம்ம பல ராகங்களில் பாடியிருக்கோம். அந்த ராகங்களில் கேட்டு ராமநாமத்தை கூடவே சேர்ந்து பாடலாம், நல்லா ரொம்ப நேரம் பாடலாம். அதனால் வெரைட்டியாக நாம் பல ராகங்களில் பாடியிருக்கோம். ஒரே ராகத்தில் ஒரு அரை மணி நேரம் பாடினா, அரை மணி நேரம் பெரிய விஷயம். அரை மணி நேரம் நாமா சொன்னால் பெரிய விஷயம். அதான் சொல்கிறேனே, 10 நிமிஷம் நாமா சொன்னாலும் பகவத் அனுக்கிரகம் இருந்தால் தான் கேட்க முடியும், பகவத் அனுக்கிரகம் இருந்தால் தான் சொல்ல முடியும். நான் சினிமா ராகங்களே பாடினா கூட அந்த ராமநாமம் ஆச்சே அப்படின்னும் போது அந்த ராமநாமத்தை எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் நிறைய வியூவர்ஸ் வருது, அப்புறம் பார்த்தா அது சுத்தமாக அந்த அந்த 73 வியூவர்ஸ் தான், அந்த 73 வியூவர்ஸ்லேயே அப்படியே இருக்குது. அப்புறம் யாரும் திரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா அது பழசாக போச்சு. புதுசாக விரும்புகிறது ஜனங்களுடைய மனசு. ஆனால் புது விஷயங்களை நாடி ஓடுகிறது. அது பழைய விஷயமானாலும் அதுதான் புதுமை. திருப்பி அதில் ராமநாமம் இருக்குது. அந்த ராமநாமம் ரொம்ப வசதி. எந்த ராகத்தில் பாடுறன்னு முக்கியம் இல்லை, ராமநாமத்தை கேட்கணும். அதுவே சத்சங்கமாக மாறிடும். அப்போ நல்ல பக்குவமானவர்கள் புஸ்தகத்தில், பாகவதத்தில், ராமாயணத்தின் மூலமாக அவர்கள் சத்சங்கத்தை எடுத்துக்கொள்வார்கள். பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள் நேரடியாக கோயில்களுக்கு, இப்போ இஸ்கான் கோயிலுக்கு போகலாம். அங்கே சாதுக்கள் நிறைய நாமா சொல்கிறாங்க, நாம ஜபம் பண்ணுறாங்க, கீர்த்தனை பண்ணுறாங்க, மங்கள ஆரத்தி, துளசி ஆரத்தி, பகவத் ஆரத்தி எல்லாத்தையுமே கலந்துக்கலாமே. அங்கே போய் பிரசாதம் சாப்பிட்லாம். தினமும் பிரசாதம் உண்டு, நல்லா பிரசாதம் சாப்பிட்லாம். தொன்ன பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்லாம். எத்தனை தடவை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். தொன்ன பிரசாதம் ஒன்றுமே நோ அப்ஜெக்ஷன். நல்லா சாப்பிட்லாம், வயிறு நிறைய சாப்பிட்லாம். அங்கேயே இருக்கலாம். அங்கே பிரசாதமும் கிடைச்சிது, அங்கேயே பாத்ரூம் லெட்டின்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நைட் ஆனால் மட்டும் நம்ம வேறு எங்கெல்லாம் வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும், அவ்வளோதான். அப்போ காலையில் இஸ்கான் கோயிலுக்கு போயிட்டால் நமக்கு எல்லாமே அங்கே இருக்குது. ஈஞ்ச பக்கத்தில் பிஜிபி கோல்டன் பீச் பக்கத்தில் அங்கே போயிடலாம். அக்கறை சொல்கிற இடத்துல, அக்கறைன்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஈஞ்ச பக்கத்தில், அதாவது ஈசிஆர் ரோட்டில் இருக்குது ஹரே கிருஷ்ணா கோயில். அதாவது இஸ்கான் கோயில் சொல்லுவாங்க. அதுதான் இஸ்கான்னா இன்டர்நேஷ்னல் ஸ்ரீ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அங்கே கிருஷ்ணரை தரிசனம் பண்ணியிருந்தாவே டைம் போகிறதே தெரியாது, ஆனந்தமாக இருக்கும். நிறைய பக்தர்கள் இருப்பாங்க. அவர்களிடத்தில் நம்ம கலந்து பேசணும்னா நம்மளுக்கு சத்சங்கம் ஏற்பட்டுரும். இல்லை பெரம்பூரில் இஸ்கான் இருக்குது, இல்லை பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கே நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்குது, அங்கங்கே பாகவதம் காலட்சேபம் நடந்துட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் நடக்கிறது. இப்போது சத்சங்கத்துக்கு குறைச்சலே இல்லை. நாம தான் தேடி ஓடுறதில்லை. இதுபோல் ஃபோனை நோண்டின்னு இருக்கிறத காட்டிலும், எப்போத்தாலும் ஃபோனை நோண்டிட்டு அது யூடியூப்பில் அதுவும் இதுவும் கண்டதெல்லாம் பார்க்குறத காட்டிலும், இது மாதிரி இடத்துங்களில் அயோத்தியா மண்டபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அயோத்தியா மண்டபத்தில் மாம்பழத்தில் போனால் அப்படியே விநாயகர் தெருவில் அப்படியே போனோம்னா சண்டே இல்லை, தினமும் ராமநாமம் நடந்துருக்காங்க. பிரபல்யமாக ராமநாம கீர்த்தனை நடந்திருக்கு. அங்கே போய் சத்சங்கத்தை எடுத்துக்கலாம். நிறைய மலைப்பட்டூரில் போனால் மகாரண்யம் சத்குரு முரளிதர சுவாமிஜி ஹரே ராம கீர்த்தனம், அங்கே பாகவதம், ஆஹா அருமையான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏகாதசிக்கு குருஜி அங்கே வருவார், அவரிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் போய். அப்புறம் சத்சங்கத்துக்கு நம்மளுக்கு குறைச்சலாம். நம்மளுக்கு அப்படியே கோவிந்தபுரத்துக்கு போனால் அங்கே விட்டல்தாஸ் மகாராஜ் அப்படியே ஆசிரமம் இருக்குது, நிறைய இருக்குது போல் சத்சங்கம். திருவண்ணாமலைக்கு போனால் எக்கச்சக்க சத்சங்கம். யோகிராம் சரத்குமாருடைய ஆசிரமம் இருக்குது, ரமண மகரிஷி ஆசிரமம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். நிறைய மகாத்மாக்கள்லாம் சித்தி அடைஞ்ச சேஷாத்ரி ஆசிரமம் இருக்குது. அருணகிரிதர் சமாதியான அந்த ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும், அது உள்ள அந்த அருணகிரி சமாதியான அந்த இடத்துல தான் அப்படியே உள்ளே புகுந்து வெளியே வரும். அந்த சமாதி இருக்குது, அருணகிரி சமாதி இருக்குது. அந்த கிரிவலம் பண்ணலாம். அந்த திருவண்ணாமலையில் நிறைய மகாத்மாக்கள்லாம் சித்தி அடைஞ்சிருக்காங்க, அவரெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். அங்கங்கே ஆசிரமங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது போய் பகவான் நாமா சொல்லிட்டு சத்சங்கம் நிறைய எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத சத்சங்கமா? உண்மையிலே சொல்ல, நீங்கள் வடநாட்டில் போனால் கூட சத்சங்கம் ஆஹா ஓஹோன்றோம், ஆனால் அங்கே மொழி தெரியாது. அதை விட தமிழ்நாட்டில் தான் நிறைய சத்சங்கம் இருக்குது. நிறைய கோயில்கள், வானளாவிய கோபுரங்கள் கட்டி போட்டிருக்காங்க. மனசை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம தான் நாடுறதில்லை. அதுவும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய, மனசுக்கு ரம்யத்தை உண்டாக்கக்கூடிய, மகோத்சவத்தை உண்டாக்கக்கூடிய அப்படியேப்பட்ட சிறந்த சத்சங்கங்கள்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. இல்லை நீங்கள் ஆற்றுல உட்காந்துனே பாகவதம் படிச்சுன்னு இருக்கலாம், ராமாயணம் படிச்சுன்னு இருக்கலாம், அதுலேயே உங்களுக்கு சத்சங்கம் எடுத்துக்கலாம். இல்லை அதில் நம்மளுக்கு வரல அப்படின்னு நேரடியாக ஒருத்தர்கள் பேசினா தான் அப்படின்னா
அதுபோல் கோயில்களுக்கு போகலாம், இஸ்கான் கோயிலுக்கு போகலாம். பெரம்பூரில் இஸ்கான் கோயில் இருக்குது, இஞ்சபாக்கத்தில் இஸ்கான் கோயில் இருக்குது, நிறைய பக்தர்கள் சங்கம் இருக்குது, பகவானுடைய கோயில்கள் இருக்குது, ஆசிரமங்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம மனசை காப்பாற்றிக்கிறதுக்கு கெடாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு டைம்லலாம் நாம் இது மாதிரிலாம் எவ்வளோ ஃபோன்லாம் அப்போல்லாம் கிடையாது, ரொம்ப ஃபோனே கிடையாது அப்போது. அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து பக்தியில் ஈடுபடும் போது பார்த்தா அந்த ஃபோன்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த ரிலையன்ஸ் தான் வந்து 500 ரூபா ஃபோன் வெளியிட்டு இருந்தாங்க. 500 ரூபா ஃபோனு ரிலையன்ஸ் வெளியிட்டு இருந்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு அந்த ஃபோனே ஆரம்பமாக வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ஃபோனை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. அதெல்லாம் வந்து ஒயர்லெஸ்ஸு வச்சு தான் பேசுவாங்க. லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா நிறைய செல்ஃபோன் ஆகிப்போச்சு. அப்படியே படிப்படியாக வந்துடுச்சு. அந்த ரிலையன்ஸு ஆரம்பத்தில் 500 ரூபா வெளியிட்டு 500 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போல்லாம் நம்ம ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இருக்கிறோம். அப்போ பாகவதம் 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 இந்த தேடி போய் நாங்கள் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரசுமாஸ் வாக்கில் போய் பாகவதம் கேட்குற சௌக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த சௌக்கியத்துக்கு இணையாக இன்றைக்கி எவ்வளோ சௌக்கியங்கள் கிடைச்சாலும் பௌதிகமான சௌக்கியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அது நம்ம நினைக்கிறது எதோ ஆஹா ஓஹோன்றமே, அது சத்தியமாக நம்மளுக்கு துன்பத்தை தான் விளைவிக்கக்கூடியதை தவிர அது இன்பத்தை தர மாதிரி, அது காமமாக இருந்தாலும் சரி, அது பணமாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாசை இருந்தாலும் சரி, எதுவுமே எல்லாமே ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தான் நாம் ரொம்ப பில்டப் பண்ணுறோம். ஒன்றுமே கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். அனுபவிச்சா ஒன்றுமே கிடையாது. அது அப்படியேப்பட்ட அந்த விஷயங்களுக்கு தான் நம்ம அதிகமாக நம்ம பிரயத்தனம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக விஷயத்தில் இந்த ஆத்மானந்தத்தை பெற மறுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு உடனே கிடைச்சிடணும், எது கிடைச்சாலும் லேட்டாகக்கூடாது. நம்ம முயற்சிகள் வந்து ரொம்ப நேரம் முயற்சியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. பொறுமை கிடையாது, திதிக்ஷா, அதை பொறுத்து கொள்ளக்கூடிய பலம் நம்மளிடத்தில் இல்லை, பொறுமை பலம் இல்லை. அப்போ நாங்களாம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது அதில் கிடைக்கிறது பாருங்க, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எப்பப்பெல்லாம் பாகவதம் புஸ்தகம் இருக்குதோ இன்றைக்கி வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன் அந்த சௌக்கியத்தை. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சொன்ன அந்த பாகவதத்தை அந்த வியாக்கியானத்தோடு அழகாக அதனுடைய ஆழ்ந்த பொருளோடு சொன்னபோது எந்த சௌக்கியத்தை அனுபவிச்சோமோ அந்த சௌக்கியத்தை இன்றைக்கி பாகவதம் படிக்கும்போது நான் அனுபவிக்கிறேன். அந்த குருநாதர் போட்ட பிச்சை தானே எனக்கு, அவர் போட்ட விதை தானே, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமியினுடைய வாக்குகளை கேட்ட பாகவதம் தானே இன்றைக்கு வரையும் பாகவதத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுது, பாகவதம் படிக்க முடியுது. அப்போ வெறும் ஸ்லோகத்தை படிக்கும்போதே அந்த சுவையை நமக்கு கிடைக்குதுன்னா அது அவர் போட்ட விதை தானே, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி போட்ட விதை தானே. பரமகுரு பகவான் தான், ஆனால் இது மாதிரி இந்த பாகவதத்துக்கு விதை போட்டது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி தான். அதை மறுக்கவே முடியாது. அடியனுக்கு பரமகுரு வந்து பகவான் தான், ஆனால் பாகவதத்துக்கு விதை போட்டது யாருன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி. அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை, எவ்வளோ ஆசைகளை ஜெயிக்க முடிகிறது, பிரச்சனைகளை சமாளிக்க முடியறதுன்னா அது காரணம் அந்த பாகவதம், அந்த பகவான் நாமா, ராமநாமா எல்லாம் தான் பகவானுடைய அனுக்கிரகம் தான் காரணம். பகவானுடைய பாதுகாப்புலையும் பக்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறவன் ஒருபொழுதும் கெட்டு போக மாட்டான். நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடையவே மாட்டான். இது சத்தியமான விஷயம். அப்படின்னா பிரகலாதன் சொல்கிறார் ஒரு இடத்துல, அது 7 ஸ்கந்தத்திலே தான் பிரகலாதன் சொல்கிறார், எவன் காமத்தை பெண்ணாசை ஜெயிச்சானோ அவன் பகவானுக்கு சமமாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். அது ஸ்லோகம் மறந்து போச்சு, ஸ்லோகம்னா அப்புறமா நான் காட்டுறேன். பகவான் மயமாக மாறிடுறான் அவன். இல்லைன்னா அவன் என்னன்னா நாயினுடைய நிலைக்கு கீழே இறங்கிடுறானா. காமத்தை ஜெயிக்காதவன் நாயை விட கீழ்த்தரமாகிடுறானா, அந்த நாயினுடைய நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் அது ஜெயிச்சிட்டானா பகவான் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரகலாதன் சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் எது இல்லை, மாயா,
யா மாயா சா மாயா. எது ஒன்று மானா இல்லைன்னு அர்த்தம், யானா எது ஒன்று இல்லாததோ அதுதான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு படம் போட்டு காமிக்குது. ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிடும். நம்ம சினிமா பார்க்க போகிறோம், சினிமாவில் பார்த்தா திரை இருக்குது, வெள்ளை திரை இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பத்துலேயும் அது வெள்ளை திரையாக தான் பார்த்தோம். உடனே என்ன பண்ணுறான், அது ப்ரொஜெக்ட் பண்ணி படம் காட்டுறான். உடனே பக்கத்தில் நம்ம காதாண்ட கிட்ட நிறைய ஸ்பீக்கர்லாம் இருக்குது, ஆப்டிக்கல் சரவுண்டு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஆப்டிக்கல் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இது பண்ணி என்னென்னா அது ஸ்டீரியோ எஃபெக்டில் மியூசிக் கொடுக்குறான். நம்ம காதுகிட்ட யாரோ பேசின்னு வர மாதிரி இருக்குது. இப்படிலாம் பல டிஜிட்டலில் அப்படி ஆப்டிக்கல் சரவுண்டில் அப்படி இது பண்ணியிருக்கான். ஆனால் வந்து பார்த்தா இப்போ 70 mm பார்த்தா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். தேவி தேட்டர்லாம் பார்த்தா சின்ன வயசில் போயிருக்கேன். அப்போ போகும்போது பார்த்தா அந்த படம் காட்டுறான். அதனால ஆள் வரா மாதிரி, குத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி, கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறான். ஆண்கள் பெண்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம படத்தை பார்த்தோன்னே அப்படியே நம்ம முழிக்கிறோம். இதெல்லாம் சொல்கிறத விட அந்த காலத்தில் சிவாஜி படம் பார்த்தாங்கன்னா அப்படியே அழுதுருவாங்க. அந்த சிவாஜி வந்து என்னென்னா இந்த பாசமலர் இந்த படம்லாம் பார்த்தா அப்படியே அழுதுருவாங்க. ஏன்னா உண்மையிலேயே நடக்கிற மாதிரி அது ஒரு திரையில் வந்து திரை கூத்துது. அந்த திரையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடக்கிற மாதிரி நினச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அப்படியே அழகிறாங்க. பெண்கள்லாம் அழுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த படங்கள், சிவாஜி படம், ஒரு பாலும் பழமும், பாசமலை, இது மாதிரி படம்லாம் பார்த்தா அப்படியே அழுதுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயம் உண்மைன்னு நினைக்கிறதுனால டக்குன்னு படம் முடிஞ்ச உடனே டக்குன்னு அந்த படம் அப்படியே மறைஞ்சது. ஒரு வெள்ளை துணி மட்டும் தான் தெரியுது. லைட்லாம் போட்டவுடனே வெள்ளை துணி மாதிரி என்னடா இருந்ததுன்னு. அப்போ ஒரு நாய் ஓடிச்சு, மனுஷன் இருந்தால், ஆண் பெண்ணு அழுதாங்க, சிரித்தாங்க, பாசத் போராட்டம் நடந்தது. ஒருத்தர் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்காங்க, ஒருத்தருக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இவ்வளோ விஷயங்களும் அந்த ஸ்க்ரீனில் காண்பிச்ச ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலே ஒன்றுமே இல்லை. இத்தனையும் பார்த்தா கட்சியில் என்ன இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி இந்த பிரம்மம், பரபிரம்மத்தின் மேலே ஆரோபிக்கப்பட்டது, ஆரோபணம் தெரியுமா, ஆரோபிக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த பிரபஞ்சங்களால் உலக நாடகமானது நடிக்கப்படுகிறது. இதில் ஒருத்தன் வெட்டுறான், ஒருத்தன் குத்துறான், இதில் நாய், பேய், மனுஷன், மிருகங்கள், ஆண் பெண்ணு, இதுபோல் பல கலவரங்கள், பலவிதமான விஷயங்கள், பலவிதமான சுபாவங்கள், எவ்வளவும் நானா பொய்யானது. இதெல்லாம் கனவுக்கு நிகரானது. கனவில் காணப்படக்கூடிய விஷயத்துக்கு பொருள் உண்டா? கனவில் நடிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டா? அது உண்மையான வஸ்துவா? இல்லை, மனசனுடைய ஒரு பிரம்மை. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த படங்கள் வந்து உண்மையான ஆட்களா? அதில் சிவாஜி, சாவித்ரி 2 பேரும் அழுதது, அவங்க செத்தது, அதெல்லாம் உண்மையா? அது படத்தில் காண்பிக்கிறது. பாசமலர் படத்தில் பார்த்தா 2 பேர் செத்துருவாங்க கட்சியில், அது உண்மையானு கேட்டால் இல்லை, சும்மா அது திரை கூத்தால் தான். அவங்க பார்த்துக்க என்னென்னா கோடியாக பணம் லட்சமாக சம்பாதிச்சுன்னு வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சுன்னா. அதே மாதிரி ரஜினி படம், கமல் படம்லாம் பார்த்தா நல்லா அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சாங்க, கட்சியில் பார்த்தா 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. இது மாதிரி கடைசியில் பார்க்குறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அப்படியே உண்மையிலே இறந்துட்ட மாதிரியும், அப்படியே ஆன மாதிரியும், இப்படி ஆன மாதிரியும் அப்படின்னு. உண்மையிலே நான் ஒரு தடவை பார்க்கும்பொழுது, வீரபாண்டி கட்டபொம்மன் பார்க்கும்பொழுது அப்படியே அழுதுட்டேன். அவர் வீரபாண்டி கட்டபொம்மன் கடைசியில் தூக்கு போடும்போது, விலகுங்கள் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லி போவார் இல்லையா? போய் அந்த கட்டபொம்மன் எல்லாரும் அழுவாங்க. அந்த ஜனங்களாம் அழுத பார்த்து என்னன்னா இப்போ தூக்கு போட போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கும். அந்த கட்டத்தை பார்க்கும்போது சின்ன வயசு அப்போ டிக்கெட் எவ்வளோனா 50 பைசா. எம்ஜிஆர் வந்து டேக்ஸ் ஃப்ரீயில் விட்டார் அந்த டிக்கெட்டை. எம்ஜிஆருடைய ஆட்சி அப்போது டேக்ஸ் ஃப்ரீயில் 50 பைசா எல்லாருக்கும். அந்த 50 பைசா கொடுத்தா டிக்கெட்டு. அந்த 50 பைசாவுக்கு நாங்கள் போய் பார்த்தோம். நானும் என்னுடைய அண்ணனும், எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அந்த அண்ணனை நானும் போய் பார்த்தோம். வீரபாண்டி கட்டபொம்மன் படம் போய் பார்த்தா 3 மணி நேரம் படம் ஓடுது. நான் தூங்கிட்டேன். அப்போ என்னை எழுப்பினே இருந்தார் அவர், எங்கள் அண்ணன். ஏய் நல்ல படம்டா, எழுந்து பாரு. நான் சின்ன பையனாச்சு, எனக்கு என்ன தெரியும். பார்க்கும்போது அப்போ பார்த்தா பயமாக இருக்கும். அந்த பெரிய ஸ்க்ரீன் அந்த சினிமாவில் பார்க்கும்போது அந்த சிவாஜி கணேசன் அந்த கண்ணை உருட்டி அப்படி பார்ப்பார் பாருங்க.
அந்த கிஸ்தி திரை வரி வண்டி அதில் வரும்போது உள்ளே வரும்போது அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த கண்ணை பார்த்து பயந்துட்டேன். அப்படியே நான் இப்படி பார்க்குறாரு, அந்த பார்வையை பார்த்தே பயந்துட்டேன். அந்த சிவாஜியுடைய கம்பீரத்தை பார்த்து பயந்து நடிக்கிட்டேன். அப்புறமா தான் அங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து உண்மையிலே நினச்சிட்டேன். அம்மா அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் அவர்களை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்தது. அந்த காலை அடக்கும்போது உண்மையிலேயே நான் ஒரு ஜெமினினேஷன் அந்த காலை அடக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா அவ்வளோ ரம்யமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ டிக்கெட்டு? 50 பைசா டிக்கெட்டு. அப்போ டேக்ஸியில் போய் பார்த்தோம். போய் பார்த்துட்டு அப்புறமா போய் கடைசியில் அவர் தூக்கு மாட்டுக்கு போகும்போது அப்படியே அழுதுட்டேன். அப்போ அவர் தூக்கு மாட்டுக்கு துணி போடுவாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு விலகி பொங்கல் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சமின்றி அப்படின்னு. பொன்னகை தமிழ் மண்ணே உன்னை விட்டு போவதென்று எனக்கு வருத்தம், தருக்கர்கள் சிலரால் இந்த தாழ்வுக்கு இருப்பிடனும். அது என்ன ஒரு வசனம், இளைஞர்கள் பின்னாடி வருவாங்க, அவர்கள் உன்னை தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு. இந்த தமிழ்நாடு அந்த இந்திய மண்ணை அந்த தூக்கு கயிறுக்கு முத்தம் விட்டுட்டு அந்த இந்திய போற்றி புகழ்ந்துட்டு உன்னை விட்டு போவதென்றே வருத்தம் அப்படின்னு தமிழை அதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த தூக்கு கயிறு முத்தம் விட்டு தூக்கு கழுத்தில் மாட்டிப்பார். அப்போது எல்லாமே பார்த்தா அந்த முகத்தை அப்படி சுழிப்பாங்க, எல்லாமே திரும்பிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா என்ன சின்ன ஆள் தான் செத்துட்டார், வீரபாண்டி கட்டபொம்மன் தூக்கு மாட்டினேன் அப்படின்னு அப்படியே பக்குன்னு ஆகிடும். அப்படியே மனசு ரொம்ப உருகிடும். அப்படியே அழுதுட்டேன் நான் அந்த இடத்துல. அந்த கட்டம் முடிஞ்சிச்சு. அந்த கட்டம் முடிஞ்சவரை கூட எனக்கு அந்த நிற்கவே நிற்கலை. ஐயோ அவரை சாவச்சிட்டாங்களே, அவரை தூக்கு மாட்டி செத்துட்டாங்க, அது எப்படி செத்துட்டாரு, இப்போ தூக்கு மாட்டி செத்துட்டாரு அப்படின்னு அதே மனசு அதே ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஏன் அந்த ஃபீலிங்னா அது உண்மைன்னு நினைக்கிறதுனால, சத்தியம்னு நினைக்கிறதுனால. இதுதான் விஷயம். அது மாதிரி தான் இந்த உலக விஷயங்களும். இப்போ நான் நல்லா சினிமாவை பற்றி பேசுறதுக்காக வரல. சினிமாவில் ஒரு வீரபாண்டி கட்டபொம்மன் ஒரு தியாகம், அதாவது ஒரு தியாகி. நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர், இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுக்காக வருத்தப்படணும். ஆனால் வருத்தப்படுறதை விட அதை விட பெருசாக வருத்தப்பட வேண்டியது என்னென்னா, இந்த திரையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும். இதே போல் நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நினச்சி உண்மைன்னு நினைக்கிறோமே, அது பொய்யானதாச்சு அப்படின்னு நினச்சி, கண்டிப்பாக அது பொய்யானது உண்மையானது நினச்சி நம்ம பாதிக்கப்படுறோமே அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்படணும். அதான் உயர்ந்த விடுதலை. அதாவது வீரபாண்டி கட்டபொம்மன் வெள்ளையருடைய வெள்ளையர்களிருந்து இந்தியாவை விடுதலை பண்ணோம், நம்ம தமிழ்நாடு விடுதலை பண்ணணும்னு நினச்சது ஓகே, பாஞ்சாலம் குறிச்சு. அதாவது சுதந்திர போராட்டம், பாடுபட்டார், ஓகே, அது கரெக்டு. ஆனால் அந்த விடுதலையை விட இந்த தேகத்தை நான் நினைக்கிற இந்த தேகத்திலிருந்து விடுதலை அடைகிற ஆத்மா விடுதலை இருக்குது, அதுதான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது அந்த திரையில் காண்பிக்கிற மாதிரி இந்த உலகம் என்ற மேடையில் பரபிரம்மத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட, பரபிரம்மத்தினால் தாங்கப்படுகின்ற, இல்லை ஒரே ஒரு விஷயம், அந்தரத்தில் பொருள்கள் தொங்குமா, கீழே விழுந்துடும் இல்லையா புவியீர்ப்பு சக்தினால். அப்போ கிரகங்கள்லாம் மிதக்கின்றது, ஏன்னா பரபிரம்மத்தினுடைய தாங்குதல்னால அந்தரங்கத்தில் கிரகங்கள்லாம் மிதக்கிறது. ஒன்று மோதிக்கொள்ளாமல் அதனுடைய கோள பாதைகளில் சுற்றி வருகின்றது. ரொம்ப அதிசயமான விஷயங்கள் இதெல்லாம், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள். விண்மீன்கள்லாம் மிதக்கிறதெல்லாம், கடல் மீன்கள் மிதக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தண்ணியில் மிதக்கிறது. அவைகள் நிலத்தை விட்டால் வாழ முடியாது. என்ன அதிசயம் பாருங்கள். அவைகளும் ஒரு பிராணி தான், ஆனால் நிலத்தில் விட்டால் வாழாதான், தண்ணியில் மட்டும் வாழலாம். நம்ம அதே நிலத்தில் வாழ ஜீவராசியும் தண்ணியில் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, மூச்சு அடைஞ்சு செத்து போயிடுறோம். அப்போ பாருங்கள் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க பகவான். தண்ணியில் வாழற ஜீவன் நிலத்தில் வாழ முடியாது, நிலத்தில் வாழற ஜீவன் தண்ணியில் வாழ முடியாது, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் அதுவும் ஜீவராசி தான், இதுவும் ஜீவராசி தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்கள்லையும். தேவர்கள் பூலோகத்தில் வாழ மாட்டாங்க, பூலோகவாசி தேவர்லோகத்தில் வாழ முடியாது. ஏன்னா அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லை, சக்தி கிடையாது. அப்படின்னும் போது நம்ம யோசித்து பார்க்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் எப்படி வச்சுருக்கான் பகவான் இந்த உலகத்தில் எல்லாமே. அப்போ இதெல்லாம் என்னென்னா இவ்வளவும் பகவானுடைய மாயா சக்தியினால் உண்டாக்கப்பட்டது. மாயா சக்தியினால் உண்டாக்கப்பட்டது எப்படி சத்தியமானதாக இருக்கும்?
அந்த மாயாசக்திக்கு மட்டும் சக்தி எங்கே கிடைச்சதுன்னா ஈஸ்வரனால் சக்தி கிடைக்கிது. சக்தியை பெற்றுக்கொண்டு உலகத்தை சிருஷ்டிக்கின்றாள் மாயாதேவி. அப்போ பிரபஞ்சம் அசுத்தமாக அனித்தியமானது. அப்போ எல்லாமே இல்லாத விஷயத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். யா மாயா சா மாயா அப்படின்னு. எது ஒன்று இல்லாததோ அதுதான் இருக்கிறதா நம்ம கல்பனை பண்ணிட்டு ஏமாந்து போகிறோம். ஏன்னா நீ சத்தியமாக இருக்கிறதுனால, இந்த உலகம் படைக்கப்பட்ட பகவானும் சத்தியமாக இருக்கிறதுனால, பகவானால் படைக்கப்பட்டதுனால மாயை மூலமாக இது. ஆனால் மாயை படைத்ததுன்னு நம்ம உணராமல் பகவானுடைய சக்தியினால் உண்டாக்கப்பட்டதுன்னு மாயை படைத்தா அதனால் இந்த உலகத்தையும் சத்தியம்னு நினைக்கிறோம். பகவானும் ஒரு மறைமுகமான காரணமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தை நாம் சத்தியம்னு நினைக்கிறோம். அதனால் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதில் உள்ள பளபளப்பு, இதில் உள்ள அழகு, இதில் உள்ள பளபளப்பு, இதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் சத்தியம்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அசத்ஸ்வபி, இதெல்லாம் பொய்யானது, சும்மா நம்மளை ஏமாத்துறது, நம்மளை வந்து மேலும் மேலும் நரகத்துக்கு தள்ளக்கூடியதுக்கு, மேலும் மேலும் பிறவிகளை எடுப்பதற்கு காரணமாக, மேலும் மேலும் நம்மளை துன்பப்படுத்துவதற்காக துக்காலயம். இது துன்பத்தை அதிகரிக்க செய்வதற்காக இந்த பௌதிக பந்தங்கள், பௌதிக கவலைகள், பௌதிகத்தில் உள்ள விஷயங்கள், ஆசைகள், இதில் உள்ள பளபளப்புகள், இவைகள்னால ஏமாற்றப்படுகிறோம். நாம் திருப்பி திருப்பி ஏமாற்றப்படுகிறோம். என்ன வைராக்கியம் அடைஞ்சாலும் திருப்பி திருப்பி ஏமாற்றப்படுகிறோம். இது ஆண்களும் சரி பெண்களும் சரி பெரிய கவலையில் போய் மூழ்கிடுறாங்க. சத்தியமே கிடையாது இதெல்லாம். உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய பெண்ணோ, உன்னுடைய பிள்ளையோ, இல்லை உனக்கு அம்மா அப்பாவோ, எதுவுமே சத்தியமானது எல்லாம் பொய், நாடகம். உன்னை துன்புறுத்துவதற்காக, உன்னை பந்தப்படுத்துவதற்காக, உனக்கு மேலும் மேலும் பிறவிகளை அதிகரிக்க செய்வதற்காக, உன் கர்ம வினைகளை மேலும் கூட்டிக் கொள்வதற்காக, ஏற்கனவே கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்த இந்த உடலை மேலும் கர்மாக்களை சேர்த்துக் கொள்வதற்காக நமக்கு இந்த பந்தங்கள், இந்த துன்பங்கள், இந்த உறவுகள், இவைகளால் மேலும் மேலும் கர்ம வினைகளை அதிகரிக்க செய்து கொள்கிறோம். மேலும் மேலும் பிறவி எடுத்துக்கொள்வதற்கு, பிறவிகளை கழிப்பதற்காக, பிறவிகளை அதிகரிக்க செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாயினுடைய வேலை இது, மாயினுடைய செய்கை இது. அதனால் சாஸ்திரம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய விவஸ்திதம். சாஸ்திரம் தான் பிரமாணம். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சாஸ்திரம்தான். மகான்கள் சொன்ன வழி இதுதான். எப்போ நிச்சலமாக மாறும் மனசுன்னா சத்சங்கத்தினால்தான். இதுபோல் நல்ல விஷயங்களை, ஆத்ம ஞான விஷயங்களை, இதுபோல் சாஸ்திரங்களை நம்ம கேட்கறதுனால இது மாயா உலகம். இது கனவுல ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணிடுறான் ஒரு மனுஷன். ஒரு அழகான பெண்ணோட ஒரு அழகான பெண்ணோட அவன் எந்த பெண்ணை ஆசைப்பட்டானோ அந்த பெண்ணோட பேசுகிற மாதிரி, அந்த பெண்ணோட பழகிற மாதிரி, அவளோட நீண்ட நேரமாக பல விஷயங்களை பேசிட்டு காலத்தை கழிக்கிறான். அவளோட உல்லாசமாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு புலி துரத்துற மாதிரி பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். சில பேர் எதிரிகள் நம்மளை தாக்குற மாதிரி கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி காமம், குரோதம், லோபம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் இதில், கனவுல. ஆனால் அது ஒன்றாவது சத்தியமானு கேட்டால் இவனுடைய மனசு அப்படி ஒரு கிரியேட் பண்ணுறது. ஒரு உலகத்தை கனவுன்ற ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிடுது. அந்த உலகத்தில் பலவிதமான பிம்பங்களை சிருஷ்டி செய்து கொள்கிறது. இவனுடைய கர்ம வாசனை, இவன் எதெல்லாம் அனுபவித்தானோ, எதெல்லாம் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கோ, அந்த வாசனைகள்லாம் அங்கே கனவுகளாக வெளியே வரும். அதில் அந்த பிம்பங்கள்லாம் எந்தெந்த பிம்பத்து மேலே ஆசைப்பட்டானோ அந்த பிம்பங்கள்லாம் இவனோட உறவாடுற மாதிரி வரும், இல்லை இவனை எதிர்க்கிற மாதிரி வரும். எதுக்கெல்லாம் பயப்படுறானோ அது இவனை துரத்துற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, இல்லை புலி துரத்துற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும். இதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு என்னைக்கு உணர்வானா, இவன் தூக்கத்திலேருந்து கனவுல இருக்கிறான் இல்லையா, அரை தூக்கத்தில் இருக்கான் கனவுல. ஏன்னா மனசு வேலை செய்யுது. முழுமையான தூக்கன்றது மனசும் அழிஞ்ச நிலை. சரி, ஆனால் அதுவும் அஜ்ஞானம்தான். தன்னை மறக்காமல் இருக்கிற நிலை தான் துரிய நிலை. தன்னை மறந்துட்டு தூங்குறான்னா அது அஜ்ஞானம்னு அர்த்தம்.
அப்போ ஆத்மஸ்வரூபத்தை மறந்துட்டு தூங்குறான், தன்னையும் மறந்த நிலையை தூங்குறான். ஆனால் மனசு அழிஞ்ச நிலையில் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான். அப்போ கனவு இருக்காது. ஆனால் மனசு வேலை செய்யுதுன்னா அரை தூக்கத்தில் இருக்கான். அப்போ கனவு உலகத்தில் இருக்கிறான். கனவு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சத்தியம்னு நினைக்கிறான். அந்த கனவு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவனை யாருன்னா ஒருத்தன் தட்டி எழுப்பிட்டான்னா அவர் டக்குன்னு எழுந்தோடனே கொஞ்ச நேரம் கவனம் விட்டுறக்கூடாதா, சுகமாக இருந்தது கனவு, சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒருத்தன் டக்குன்னு எழுப்பினோடனே என்னாச்சு எங்கே புலி எங்கே, சிங்கம் எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு அலறான். ஏன்னா அப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறான் பயத்தில் அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு அதை விளைக்கிறான். ஆஹா இவ்வளவும் கனவா, இத்தனை சத்தியம்னு நினச்சேனே. இதுதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறதும் பல துன்பங்கள், நம்ம கழுத்தை பிடிக்கிற மாதிரி வர துன்பங்கள்லாம் இருக்கே, அவ்வளவும் கனவு. அப்பா அது மாதிரி துன்பங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் கனவில். அப்புறம் எழுந்துட்ட பிறகு அப்போட அந்த படப்படப்பு இருக்கும், அந்த பயம் இருக்கும். இப்படி வந்ததே துன்பம், இப்படியாப்பட்ட துன்பம் வந்ததே, ஐயோ எனக்கு இது மாதிரி துன்பம் வரக்கூடாது, அப்பா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ பெரிய துன்பம் வந்துடுச்சு, நான் அடுத்த நிமிஷம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேனே. அப்படி நான் கனவுல இருந்தால் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். கனவுலேருந்து வெளியே எழுந்துட்டியே, என்ன நீ உயிரோடு தான் இருக்கிற, ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே நடக்கலை, அத்தனை கனவுல நடந்தது, அத்தனை பொய்யான ஒன்று தோற்றம், ஒரு மாயாஜாலத்தில் ஒன்று ஏமாற்றி இருந்தது. அட கடவுளேப்பா, எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்து வந்தது, எப்படி பகவான் காப்பாற்றினான்றது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீ கனவுல இருக்கிறது முதல் தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ வீழ்ச்சி நிற்கிற, இப்போ அது பொய், அப்போ அந்த ஆபத்து இல்லையா, அந்த ஆபத்துலேயே நீ ஃபஸ்ட்டு இல்லை. நீயா இல்லாதனால்தான் இதெல்லாம் ஏற்படுறது காரணமே. நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க வேண்டிய இடமே வேறு, நீ அனுபவிக்க வேண்டிய சௌக்கியமே வேறு, உன்னுடைய பொசிஷனே வேறு, உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனே தப்பு இந்த தேகம் நினைக்கிறதுனால. அப்போ அந்த கனவு நிலையிலிருந்து அவன் உறக்கத்திலேருந்து எழுந்த உடனே ஒருத்தன் தட்டி எழுப்பணும். ஒரு குருநாதர் தட்டி எழுப்பினார்னா அந்த அஜ்ஞானம் என்ற கனவு அடியோடு போயிடும். ஒரு பெரிய வெளிச்சம், எப்படின்னா கோடி சூரியனுக்கு சமமான வெளிச்சம், கோடி சூரிய அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரப. அந்த அஜ்ஞானம் போன உடனே எப்படின்னா ஒரு குருநாதர் தட்டி கொடுத்துட்டாருன்னா கோடி சூரியன் உதயமானது மாதிரி இந்த உலகத்தை வேடிக்கை பார்ப்பேன். இருட்டில் இருக்கிற வரையும் தான் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு சூரியன் இல்லை, கோடி சூரியன் உதயமான அவனுக்கு எப்படி பளிச்சுன்னு எல்லாமே தெரியுமோ, அதுபோல் எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போ அது நீ பார்த்து நடப்பலையா, எதுலேயும் போய் பள்ளத்தில் விழமாட்டலையே, பள்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை சுற்றின்னு போவியே, அந்த பள்ளத்தை தாண்டி போவியே, அதில் விழமாட்டியே, கால் தடிக்க விழமாட்டியே. அப்போ யார் எதிர வராங்க, யார் பின்னாடி வராங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு இந்த மாயையை. அது மாதிரி இந்த அஜ்ஞானம், இந்த கனவு உலகத்தை, இதில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை, இது எதனால் ஏமாற்றப்படுகிற இந்த மாயை அப்படின்னு உனக்கு வெளிச்சம் போட்டு, அதுவும் கோடி சூரியனுக்கு சமமான குருநாதர் வந்துட்டாருன்னா, அப்படி அவ்வளோ வெளிச்சம் வந்துடுச்சுன்னா நம்ம தவறி கூட ஏமாற மாட்டோம். ஒரு சூரியன் வந்தாலே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, கோடி சூரியன் வந்தால் அப்படி இருக்கணும், தகிக்காது. கோடி சூரியன் வந்தால் தகிக்காது, அவ்வளோ வெளிச்சம் உண்டாகும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஞான பிரகாசம் உண்டாகும்னு அர்த்தம். அந்த கோடி சூரியன், இந்த ஊன கண்களால் பார்க்கக்கூடிய பிரகாசம் ஒரு சூரியனுடைய பிரகாசம், ஞான கண்ணால் பார்க்கக்கூடிய பிரகாசம் இருக்கு பற்றி, அதில் உனக்கு அந்த கண்ணை திறந்து விட்டுட்டா உனக்கு கோடி சூரிய வெளிச்சம் உண்டாயிடும். அந்த கோடி சூரிய பிரகாசத்துக்கு இணையானது அந்த ஞானம் என்ற சூரியன், ஞான பிரகாசமானது. அதுதான் நம்ம வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடியது. அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதனால தான் கோடி சூரிய சமப்பிரபை அப்படின்னு சொல்லியிருக்கு. சமமான பிரபை வெளிச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உஷ்ணத்தை நான் சொல்லவில்லை, கோடி சூரிய உஷ்ணம் நம்ம தாங்க முடியுமா, உஷ்ணத்தை சொல்ல அந்த பிரகாசம் சொல்கிறேன். அந்த பிரகாசம் அப்படி இருக்கும். அதுபோல் உஷ்ணமாக நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், ஆனந்தத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த ஞான பிரகாசமானது அதிகமான ஆனந்தத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கும். அது நித்தியமான ஆனந்தத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதுதான் சத்து. சித்துனா ஞான பிரகாசம், சத்துனா நித்தியமானது, ஆனந்தம்ன்றது பரிபூர்ணமான ஆனந்தம், சச்சித் ஆனந்தம். சத்து சித்த ஆனந்தம், சச்சித் ஆனந்தம். அந்த பிரகாசம் ஒரு குருநாதரால் கிடைக்கும், ஒரு சத் சங்கத்தினால கிடைக்கும். வேறு எதனாலையும் நம்ம பெற முடியாது. அப்படி கிடைச்சிச்சுன்னா அது மறுபடியும் இந்த உலகத்தை சத்தியம்னு நீ பார்க்க மாட்டேன்.
கனவுல கண்ட விஷயத்தை தூங்கி எழுந்துட்ட பிறகு மறுபடியும் அந்த கனவை சத்தியம்னு நினைப்பியா? அதை கண்டு பயப்படுவா? அதை எழுந்துட்டாச்சே. கனவுல நடந்த விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்குது, நினச்சி பார்ப்பீங்க என்னென்னலாம் கனவுல என்னென்னலாம் வந்ததுன்னு. ஆனால் அத்தனையும் அதில் மயங்கவும் மாட்டீங்க. அதில் நல்ல விஷயம், அதில் என்னென்னா மனசை மயக்கக்கூடிய காம விஷயங்களாலும் அதில் மயங்க மாட்டீங்க. அதே சமயத்தில் கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள், எதிரிகள் மாதிரி அதில் அந்த கனவுல வந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்தால் கூட அதை பார்த்து அவர் இடத்துல கோவப்பட மாட்டீங்க. புலி சிங்கம் துரத்தின்னு வந்ததே அப்படின்னு நினச்சி பயத்தை உண்டாக்குற ஒரு விஷயம் வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. வீதராக பயக்குரோதா, வீதராக பயக்குரோதா, அதில் ஆசையும் உண்டாகாது. ராக பயம், அந்த புலி சிங்கம் துரத்தின்னு வந்த அந்த பயமும் உண்டாகுது. குரோதம், எதிரிகளால் தாக்கப்படுற மாதிரி கனவு வந்தால் அது இதெல்லாம் வீதராக பயக்குரோதா. எப்போ பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அந்த அஜ்ஞானம் தெரிஞ்ச பிறகு, அஜ்ஞானத்தை விடுபட்ட பிறகு, உன்னுடைய சொரூபத்தில் நிலைத்து நின்ற பிறகு எல்லாம் பொய்ன்னு தெரியும். அதெல்லாம் கனவுக்கு நிகரானது, கனவானது அப்படின்னு தெரியும். இதையான பெருசாக மதித்தேன், இந்த பொய்யான விஷயங்களையா சத்தியம்னு நினச்சேன், இதுக்கா இவ்வளோ மதிப்பு கொடுத்தேன், இதுக்கா இவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டுக்கிட்டேன், எஃபோர்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ஆனந்தமாக நிம்மதியாக சாந்தியாக இருக்க வேண்டியவனாச்சே, நான் ஆனந்தமாக இருக்க வேண்டியவனாச்சே. நான் இவ்வளோ பாடுபட வேண்டியது, இவ்வளோ ஓடி ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லையே, இவ்வளோ பாடுபட வேண்டியதில்லை. யாரோ ஏதோ லோக தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அந்த தத்துவங்கள்லாம் அதெல்லாம் பழமொழிகள்லாம் பின்பற்றி அந்த வழியிலலாம் போய் நான் ஏமாந்து போயிட்டேனே, சாஸ்திரத்தை பின்பற்றாமல். யாரோ என்னமோ சொன்னால் அனாமதேயமான்ற அந்த பழமொழியெல்லாம் பின்பற்றி, லோக தத்துவங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சில பழமொழிலாம் அதெல்லாம் பின்பற்றி அந்த வழியில் போய் நான் ஏமாந்தனே, இந்த மாயில் சிக்கி தவித்தேனே, மாயால் ஆட்டுவிக்கப்பட்டேனே, இப்படிப்பட்ட கொடூரங்களை அனுபவித்தேனே அப்படின்னு அன்றைக்கி எப்போ நான் ஞானம் வந்த பிறகு அவன் தெளிவடைவான். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கண்ணதாசன் பாட்டு. எறும்பு தோலை உரிக்கிற மாதிரி அந்த ஞானமானது. யானை எறும்பு தோலை உரிக்க முடியும், அது மாதிரி. அதுபோல் நான் என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. இந்த அஞ்ஞானம் என்ற தோலை உரித்து பார்க்குற ஞானம் அவ்வளோ ஷார்ப்பானது. அது எல்லாரும் கிடைச்சிடுமா? கிடைச்சவன் ஆனந்தப்படுவான், பெரிய விடுதலை அடைவான். அவனுடைய சந்தோஷத்தை யாராலையும் கெடுக்க முடியாது. நான் ஞானத்தில் நிலைச்சி நின்ட்டான்னா திருடமாக இருந்துடணும். அப்போ எதுக்கும் மயங்க மாட்டான், எங்கேயும் ஓடவும் மாட்டான், அலைய மாட்டான், நிம்மதியாக இருப்பான். அவன் சாந்தி அவன் கையிலே இருக்குது. அவன் வேறு ஒரு பொருளால் சாந்தி கிடையாது, வேற ஒரு பொருளால் சந்தோஷமும் கிடையாது, வேற ஒரு பொருளால் அவனுக்கு கோபதாபங்களும் கிடையாது, வேற ஒரு பொருளே அவனுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு சர்வம் பிரம்மமயம், எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமாக தெரியும். வாசுதேவ சர்வம் இதி, வாசுதேவன் தான் எல்லாமே. சர்வம் ராமமயம் அப்படின்ட்டு பானிசன் பார்த்தான் பார், மரத்துக்கு ராமரை பார்த்தான் பார். அதுபோல் எல்லாம் பகவானாக பார்ப்பான். ராமராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா பிறகு வேதம் மேலே அடிபட்டு போயிடும். எல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அனுபவத்தில் வரணுமே. இது மாதிரி சொல்லியே தான் நம்ம அனுபவம், கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிற அனுபவத்தை கூட இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனாலே நம்ம கஷ்டமாக்கிக்கிறோம். ஏன் அனுபவம் ஏன் கிடைக்கும், இது சொல்கிறதுக்கு ஈஸி தான், அதே மாதிரி செய்கிறதுக்கு ஈஸின்னு நினச்சி பாருங்களேன். ஏன் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணி பார்ப்போமே, பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணி பார்ப்போமே, கண்டிப்பாக பாசிபிளாக அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அனுபவத்தில் வந்துடும். நம்ம முயற்சி பண்ணல, நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கல. உலக விஷயத்தில் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ மற்ற சௌக்கியங்களை சுகத்தை தேடிக்கிறதுக்காக சீரியஸாக நம்ம முயற்சி பண்ணோமோ, அந்தளவுக்கு இந்த ஆன்மீக விஷயத்தில் சீரியஸாக நம்ம இறங்கலை. யோசித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். எதுக்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம், எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாம்? பௌதிக விஷயத்துக்காகவா, ஆன்மீக விஷயத்துக்காகவா? ஆன்மீக விஷயத்துக்கு பார்த்தா ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்தா. பௌதிக விஷயத்துக்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நாம். நிதானமாக யோசித்து பாருங்கள். ஆன்மீக விஷயத்தை விட, பகவானை அடையிற விஷயத்தை விட அதிகமாக எதுக்காகனா பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களை தேடி ஓடுறதுக்காக தான், லோக சௌக்கியத்துக்காக தான் அதிகமாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்படின்னும் போது நம்ம யோசித்து பாருங்கள். அப்போ மாயில் விழுறது அதனால தான் நம்மளுக்கு இது குதிரை கொம்பாக இருக்குது.
இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்லை, இந்த பற்றற்ற நிலையில் நம்மளாம் செத்திக்குமா, நீ அதுக்கு முயற்சி பண்ணல, அதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட், அதுக்கு டைம் அதுக்காக ஒதுக்கலை, அதுக்காக நீ முயற்சி பண்ண, அதுக்காக முழுசாக நம்ம எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக முயற்சி பண்ண கண்டிப்பாக முடியும். ஏன்னா பகவான் அடைஞ்ச விஷயத்தை பொய்யான ஒரு மாயினால், கனவு உலகத்தினால் வரக்கூடிய நினைவுகளால் ஏமாற்றப்படுகிறோம். மனசு தான் நம்மளுக்கு கெடுக்குது, மனசு தான் நண்பன், மனசு தான் எதிரி. மனசு கெட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி காண்பிச்சு, பத்தியா நீ இவ்வளோ அசுத்தமாயிட்ட, நீ இப்படியா இப்படி அப்படி, இது பாரு, இதெல்லாம் நீ இதெல்லாம் பார்த்த, இதெல்லாம் கேட்ட, இதெல்லாம் அனுபவிச்ச பத்தியா அப்படின்ட்டு உனக்குள்ளே ஒரு பிரமையை உண்டு பண்ணி, நீ இதுக்கு உரியவன் தான் அப்படின்னு உன்னை அசுத்தப்படுத்த பார்க்குது மனசு. ஆனால் அதுக்கு மேலே புத்தி இருக்குது, அதை தீர்மானித்தேன், இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இந்த மனசே நான் இல்லை, நான் பரிசுத்தமான வஸ்துவாகிய ஆத்மஸ்வரூபம், நான் பரமாத்மாவுக்கு சம்மானவன், பரமாத்மா எப்படி சுத்தமானவரோ அதே மாதிரி நானும் சச்சிதானந்த ஸ்வரூபன், பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த அசுத்தமானது அடிபட்டு போயிடும். மாயினுடைய வேலை செய்ய முடியாது, மாயினுடைய பாட்சா பலிக்காது, தூள் தொண்டாயிடும். சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் கெட்டுறது ரொம்ப ஈஸி, அவன் பியூரிஃபை ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு மாடி மேலே தண்ணி, ரெண்டு மாடிக்கு ஒரு குடம் தண்ணி தூக்கி போகிறான்னா அவனுக்கு அந்த குடத்தை அவ்வளோ பெரிய குடத்தை தண்ணி தூக்கி போகிறான்னா தூக்கி போகிறவனுக்கு தான் அந்த சிரமம் என்னன்னு தெரியும். 2 மாடி தொலை தூக்கி போயிட்டு அங்கேருந்து டக்குன்னு கால் தடுக்கி அந்த குடமானது 2 மாடியிலேருந்து கீழே விழுந்துச்சு, குடமும் ஒழிஞ்சு போச்சு, தண்ணீரும் வேஸ்ட்டாக போச்சு. அப்படின்னா அது தட்டி விடுறது, சும்மா லைட்டாக அப்படி கால் தட்டிக்கினாவே சும்மா கைப்பட்டாலே டக்குன்னு அந்த குடம் விழுந்துச்சு, செவுத்து மேலே வச்ச உடனே விழுந்த உடனே அது பானையும் உடஞ்சி போச்சு, அந்த தண்ணியும் போச்சு. அப்போ இவ்வளோ தொலைவு 2 மாடி வரைக்கும் தூக்கின்னு வந்தது சிரமம்லாம் வேஸ்ட்டாக போச்சு இல்லையா? அது மாதிரி நல்ல விஷயத்தில் அந்த குடத்தை தூக்கி போகிறது தான் கஷ்டம், அதை கீழே வீழ்த்துறதுக்கு அந்த குடத்தை உடைக்கிறது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸி. அதுபோல் இந்த உலகத்தில் பார்த்தா கெட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, சுலபமாக கெட்டு போயிடலாம். ஆனால் இதுலேருந்து பகவான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் குழப்பி தான் கொடுத்துருக்கான் அந்த உலகத்தில். இந்த குட்டை மாதிரி குழம்பு இருக்குது, இதிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு மேலே வா அப்படின்னு தான், இந்த மாயிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு மேலே வா. ஏதோ ஒரு கயிறை பிடிச்சின்னு, பாகவதத்தை பிடிச்சிக்கணும், ராமாயணத்தை பற்றி ஏதோ ஒரு கயிறை பிடிச்சின்னு, ஏதோ ஒரு குருநாதரை ஆசிரிச்சோ, ஒரு நாம சங்கீதம் பிடிச்சுட்டோ, ஏதோ ஒரு சத்சங்கத்தை ஆசிரிச்சுட்டோ இந்த கயிறை பிடிச்சி நீ மேலே வா. இந்த நல்லது கெட்டது போன்ற இது போல் ஒரு குட்டையில், இந்த குளத்தில், இந்த கிணத்துல உன்னை தள்ளி விட்டுருக்கான், கிணத்துல நம்ம விழுந்துட்டோம். இதுலேருந்து எப்படி எழுந்து வர்றது? எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு, நல்லது கெட்டது எல்லாம் கலந்துருக்கு. இதுலேருந்து பக்குவமாக மேலே எழுந்து வரணும்னா குருநாதருடைய அனுகிரகம் வேணும், சத்சங்கம் வேணும், பகவத் கிருபை வேணும், சாஸ்திரம் வேணும், கண்டிப்பாக நாம சங்கீர்த்தனம் வேணும். இவைகள்லாம் முக்கியமானவைகள். இந்த கயிறுகளால் நாம் அகம் சமுத்திரத்தை மிருத்யு சம்சார சாகராத், அப்போ பகவான் அதிலேருந்து கை தூக்கி விட்டுறானா நம்மளை கரையேறி வர முடியும். அப்போ மேலே ஏறி வந்துட்டு பிறகு மறுபடியும் இந்த கிணறை பார்த்து பயப்படுவேன், இந்த கிணத்துல விழக்கூடாதுன்னு நினைப்பேன் இல்லையா? அப்போ மேலே ஏறி வந்துட்டு பிறகு சொல்கிறேன். அது மாதிரி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன், ஞானத்தை அடைந்தவன், சாஸ்திரத்தை புரிந்து கொண்டவன், பாகவதம் படித்தவன், பாகவதன் ருச்சி கண்டவன், அவர்கள் எப்படி இந்த சம்சாரத்தில் போய் மயங்குவாங்க மறுபடியும்? இதுதான் நம்மளை ஏமாற்றி இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு காரணமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு காரணமாக இருந்து மறுபடியும் அதில் போய் ஈடுபடுவேன்னா, துன்பம் அனுபவித்த பிறகு கூட அந்த மயங்கிற புத்தி இருக்குது பார்த்தியா, அது போகலை. அது போகாதனால மறுபடியும் மயங்குது மனசு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது ஒரு நாளில் வந்துடாது, தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம். அது எந்த அளவுக்கு கலிபுருஷன் நம்மளை வாட்டுறானோ, மனசு ஆனது உன்னை மயக்கிறதோ, அவ்வளோக்கு அதிகமாக பகவத் பக்தியில் பகவான் கருணை காட்டவன் தான், கருணையோடு நம்ம கூடவே தான் இருக்கிறான். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க முடியலையே. அவனை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டோம்னா, ஒரு மரத்தில் ஜீவாத்மா பரமாத்மா 2 பட்சிகள் இருக்குது. அதில் என்னென்னா பழங்களை பருகி கொண்டு இந்த சுகதுக்க அனுபவங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறது ஜீவாத்மா பறவை.
ஆனால் சாட்சி மாத்திரம் பார்த்துட்டு கொண்டு இருக்கிறது பரமாத்மான்ற பறவை. அந்த பறவையை திரும்பி பார்க்காத வரைக்கும் இது சுகதுக்கன்ற பழங்களை சாப்பிட்டுனே இருக்கும். அது திரும்பி பார்த்துன்னா அது எதையும் சாப்பிடாமல் எப்படி ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்குது பாரு அப்படின்னு அதை பார்த்து திரும்பி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கி போன அந்த ஜீவாத்மான்ற பக்ஷி மேலே ஏறி 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 அது பரமாத்மாவோடு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அது குதூகலிக்கும், பரமாத்மாவோட ரமிச்சுன்னு இருக்கும். இது ஒரு உபநிஷத்தில் வரக்கூடிய கதை. மற்ற புராணங்கள்லாம் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, மற்றது உபநிஷத்துலாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம விஸ்தாரமான இந்த விஷயத்தை நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். சாதனங்கள் எதுக்கான பகவத் விஷயத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பௌதிக விஷயத்தில் டைம் குறைச்சிடணும். சரி, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். உண்மையிலேயே அந்த கஷ்டங்கள் சத்தியமா அப்படின்னா சத்தியம் இல்லை. ஏன்னா பிறந்தது முதல் கொண்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒருத்தன் அழறான், பயப்படுறான், டீச்சர் அடிப்பாங்கன்ட்டு பயப்படுறான், ஹோம்ஒர்க்லாம் எழுதணுமே, பெரிய பாரத தலைமுறை சொன்னால் அப்போதுலேருந்து பயம். நாங்களாம் அப்படி தான் பயப்பட ஆரம்பித்தோம். ஸ்கூலுக்கு போனாவே நம்ம நரகத்துக்கு போகிற மாதிரி போவோம். ஏன்னா குழந்தை அப்போ தெரியாது. டீச்சர்லாம் அடிப்பாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் படித்தேன். ஒரு தடவை வாயில் ஸ்கேலில் அடித்து வாய் வீங்கி போச்சு, உதட்டு வீங்கி போச்சு. அது மாதிரிலாம் அடிப்பாங்க சின்ன வயசில். அவள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே எனக்கு அடித்து வாய் வீங்கி போச்சு, சரியாக படிக்கலன்னு. குழந்தை என்ன தெரியும்? அப்படியேப்பட்ட ஸ்கூலில் படித்ததுனால 5வது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அதாவது எப்படின்னா, படிப்பு ஒப்பிக்கலன்னு சொன்னால் முட்டிக்கால் இருக்கு இல்லையா, அந்த முட்டியில் நம்ம ட்ரௌசர் போட்டிருப்போம் இல்லையா, ட்ரௌசரு ஷர்ட்டு டை போட்டிருப்போம் கான்வென்ட் ஸ்கூலில். அப்படி படிக்கும்போது 5வது படிக்கும்போது சரியாக படிக்கலை. நவடேஸ் அது இப்போ கூட அது இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் சம்மரி, அது இங்கிலீஷ் பேராகிராஃப், அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்து ஒப்பிக்கணும். அப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 5th இல்லை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன குழந்தை, சின்ன பையன். அப்போ என்ன பண்ணாங்க, முட்டியில் உப்பு போடுவாங்க கீழே, அந்த தரையில், நல்லா சிமெண்ட் தரையில் உப்பு போடுவாங்க. அந்த உப்பு மேலே நான் முட்டி வைக்கணும், 2 முட்டிக்கும் உப்பு போடுவாங்க. அந்த உப்பு மேலே தான் நான் முட்டிக்கால் போடணும். உப்பு மேலே முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்கால் போட்டு அந்த உப்பில் முட்டிக்கால் போட்டு நான் படிக்கணும். எப்படி மனப்பாடம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உப்பு குத்துமே அப்படியே புள்ளியாக ரத்தம் வந்துடும், தோல்லாம் வழட்டிக்கும். குழந்தை பையனாச்சு, 4வது படிக்கிற பையன். அப்போ முட்டிக்கால் போட சொல்லுவாங்க. முட்டிக்கால் எப்படி பண்ணால் உப்பு மேலே முட்டிக்கால் போட சொல்லுவாங்க. அந்த முட்டி உப்பு மேலே படியும். அப்போ குத்தும்போது ரத்தமாக வரும். அதை சகிச்சுன்னு நான் அதை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு அப்புறமா சாயங்காலம் எல்லோரும் ஸ்கூல் விட்டு போயிடுவாங்க, நம்மளை படிக்க வைப்பாங்க. அப்போ உப்பு போட்டு முட்டி போட. அப்புறமா பார்த்தா எங்கள் சித்தப்பா என்ன பண்ணுறது, திட்டல, சைலண்டாக வந்துட்டார். ஏன் இது போலலாம் பண்ணுறீங்க, குழந்தை சித்திரவதை. அந்த உப்பு முட்டிக்கால் போட்டு அந்த உப்பு கரைஞ்சி போச்சுன்னா, தூளாகி போச்சுன்னா மறுபடியும் வேறு புது உப்பு போடுவாங்க. புதுசாக உப்பு கல் உப்பு, அது நல்லா புரிஞ்சு, கல் உப்பு. அந்த கல் உப்பை போட்டு முட்டி போட வைப்பாங்க. அந்த உப்பு கரைஞ்சி போச்சுன்னா, தூளாகிடுச்சுன்னா மறுபடியும் வேறு ஒரு உப்பு போடுவாங்க, புதுசாக உப்பு போட்டு அதில் முட்டிக்கால் போட வச்சு அப்போ படிக்கணும். முட்டிக்கால் போட வச்சு படிக்கணும். படித்து கடைசியில் என்ன ஆச்சு, அந்த ஒப்பிச்சு போனோம். எப்படி ஒப்பிக்க முடியும்? ஒப்பிக்க வரல. ஆனால் ஏதோ அரைக்குறையாக சொல்லிவிட்டு அப்புறம் சித்தப்பா வந்துட்டாருன்னு விட்டாங்க. அப்போது நரக தண்டனை அனுபவித்தேன் நான். அது மாதிரிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிப்பாங்க. ரத்த காயம் ரணக்காயெல்லாம் ஆயிருக்கு எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது. வாயெல்லாம் வீங்கி போயிருக்கு. அது மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க டீச்சர்ஸு. அது மாதிரிலாம் கொடுமையாக படித்தேன். அப்படின்னா நான் படிப்புனாவே எனக்கு பயம் உண்டாயிடும். படிப்புனாவே பயத்தை உண்டாகுச்சு எனக்கு. படிக்கணுமா, ஹோம்ஒர்க் எழுதணுமா, இல்லாட்டி டீச்சர் அடிப்பாங்க அப்படின்னு அது படிப்பேன். அது எங்கே மனசில் ஏறும் சொல்லும் பார்க்கலாம். அப்படிலாம் அப்புறமா அம்மா அப்பாலாம் என்ன பண்ணாங்க, இனிமேல் இந்த ஸ்கூல் வேணாம்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்து, அப்புறமா ஒரு ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் நல்லா அங்கே நல்லா படிக்க சொன்னாங்க. அன்பாக படிக்க வச்சு அப்புறமா தான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 5வது படிக்கிற வரையும் அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல். அது
ஆமாம், அது கிறிஸ்டின் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போது ரொம்ப கொடுமை பயங்கரமாக அனுபவித்தேன். 5வது படிக்கிற வரைக்கும் கொடுமைகள் ரொம்ப சித்திரவதைப்படுத்துவாங்க. அப்படியே பட்டையாக வீங்கிடும், ரத்தம் வர மாதிரி ஆகிடும். அப்புறம் முட்டிக்கால் போட்டு உப்புக்கல் போட்டு அந்த உப்புக்கல்லில் முட்டிக்கால் போடணும். அது மாதிரிலாம் ஆச்சு. அப்போ எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், அந்த கணத்தில் அந்த தண்ணி எடுத்து அங்கேயே ஸ்கூலில் அந்த காலெலாம் தொடச்சி விட்டு பார்த்தா அப்படியே தோலாக ஒயிட்டின்னு இருக்குது. அங்கே பார்த்தா அப்படியே தொடச்சி விட்டு அப்படியே ஆக்ஷன் வந்துட்டார். என்ன பண்ணுறது, இது மாதிரிலாம் ரொம்ப. அப்போ ஸ்கூல் வர்றதுக்கே பிடிக்காது. அப்போது இப்போ நான் எதுக்கு வந்தேன் இதெல்லாம்னா, எங்கேயோ போயிட்டேன் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் போகும்பொழுது போன பிறகு இவ்வளோ பயங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ நிறைய துணை இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இது மாதிரி பலவிதமான பாடுகள் அனுபவித்து சின்ன விஷயம்லாம் கூட நம்மளுக்கு சமாளிக்க முடியாமல் அது பெரிய விஷயமாக நம்மளுக்கு தோன்றுறது. சின்ன விஷயந்தான், அதை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதனால நம்ம கோவப்படாமல் அதை பொறுத்துக்கு என்னமோ தெரியாமல் சொல்லிட்டாங்க, ஒரு கிண்டலாக சொல்லிட்டாங்க. ஆனால் அது கிண்டலாக நினைக்காம அதை சீரியஸாக எடுத்துக்கணும். உடனே அவங்க மேலே கோவப்படுறோம் இல்லையா, கிரிட்டிசைசம் பண்ணால் அது என்னமோ என்னை பார்த்து கிண்டல் பண்ணலாம், ஆனால் மாமனா மச்சான் என்னைய எதை கிண்டல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவப்படுறோம். சின்ன விஷயத்தை கூட நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவ்வளோ மனோ பலவீனத்தினால, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டதுனால சின்ன விஷயம் கூட பொறுத்து கொள்ளாமல் மனசு பலவீனத்தினால எதையும் சகிச்சிக்க முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளோ பலவீனமாக தள்ளப்பட்ட காரணம் என்ன? அஞ்ஞானம் தானே காரணம். அவமானத்தை தாங்க முடியாத அஞ்ஞானத்தில் தானே காரணம். ஒரு நிமிஷம் இந்த ஆத்மாவை திரும்பி பார்த்துட்டோம்னா, பரமாத்மாவை திரும்பி பார்த்துட்டோம்னா, இந்த அஞ்ஞானங்கள் இந்த கொடுமைகள்லாம் பொய்ன்னு தெரியும் இல்லையா. இன்றைக்கி எவ்வளோ பெரியவங்கள்லாம் கூட, நல்ல பக்தர்களாக இருக்கிறவங்க கூட சின்ன ஒரு அவமானத்தை தாங்கிக்க முடியல, சின்ன ஒரு விஷயத்தை கூட பொறுத்து கொள்ள முடியல, அதை வாழ்நாளில் மன்னிக்கவே மாட்டுறாங்க. அது மாதிரி பக்தர்களும் இருக்கிறாங்க, சின்ன விஷயத்தை கூட மன்னிக்கவே மாட்டுறாங்க. அது ஒரு பெரிய விகாரமாக்கி அதையே திருப்பி சொல்லி குத்தி காட்டி அது பெரிய விஷயமாக்கிடுறாங்க. என்றைக்குமே அது அப்படி இருக்கும்போது பக்குவம் இல்லை, மனசு பக்குவம் இல்லாதானே காரணம். எதையும் திதிக்ஷவஹா பொறுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார் பகவான். பொறுத்துக்கொள்ள சக்தி இல்லையே. சின்ன விஷயத்தை கூட பெருசாக பாதிக்கப்படுறோமே, அல்ப விஷயங்களை கூட பெருசாக பாதிக்கப்படுறோமே, அதையே நினச்சி ரொம்ப கவலைப்படுறோமே. அதுவோ அது அந்த துன்பம் அந்த துன்பத்துலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு முடியாத அளவுக்கு அப்படியே என்னமோ பெரிய நடுக்கடலை விட்ட மாதிரி தத்தளிக்கிறோமே. அப்போ இவ்வளோ பாகவதம் படித்து ராமாயணம் படித்து என்ன பிரயோஜனம்? இன்னும் ஞானத்தை அடையலை. ஏன்னா சரியான சத்குரு இல்லை அடைஞ்ச குரு சரியில்லை. ஆமாம், அடைஞ்ச குருவுக்கு தபஸ் இருந்தால் அந்த சிஷ்யர்கள் அந்த குருனுடைய தபஸினால் காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த பக்குவம் தன்னாலே வரும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஞானமானது, ஞானத்தை பெறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது அனுபவத்தில் வரணும். ஞானம் விஞ்ஞானமாக மாறணும். விஞ்ஞானமாக எப்போ மாறும்? அது அனுபவத்தில் வர்றது விஞ்ஞானம். ஞானம்ன்றது பெறக்கூடிய ஞானம், விஞ்ஞானம்ன்றது அனுபவத்தில் வரக்கூடிய ஞானம். அது என்னென்னா, அப்போ நம்ம ஆசிரித்த குரு அந்த நிலையில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நாமளும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய, அதை சகித்து கொள்ளக்கூடிய, சின்ன விஷயத்தை சின்ன விஷயமாக விட்டுடக்கூடிய, பெரிய விஷயத்தை கூட சின்ன விஷயமாக நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமானது தன்னாலே வந்துடும். அப்போ ஆசிரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருவை தேர்ந்தெடுக்கிறது, சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும். தப்பான குருவை தேர்ந்தெடுத்தோம்னா அப்புறமா நாமளும் கஷ்டப்பட வேண்டியதான். குருவை ஆசிரித்து கூட காமக்குரோதங்கள் போல லோபம் போல சின்ன விஷயங்கள்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடுறோம். அதை சமாளிக்கக்கூடிய பொறுமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை, பலம் இல்லை. அப்படின்னா காரணம் என்ன? சரியான குருவை ஆசிரிக்கலை இல்லையா? இல்லை நாம் அந்த குரு சொன்ன வார்த்தையை நாம் சரியாக பின்பற்றவில்லை, குரு சொன்ன வழியை சரியாக பின்பற்றலை, ஒபீடியன்ட் இல்லை சரியான சத்சங்கம் இல்லை. நமக்கு எல்லாம் குருவிடத்தில் ஆசைச்சிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம், கடைப்பிடிக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் சத்சங்கம் இல்லாமல் தனிமையில் விடப்பட்டிருப்போம். அதனால் கஷ்டப்படுவோம். பல துன்பங்களில், பலவிதமான ஆசைகளில் போய் மயங்கிடுவோம், பல துன்பங்களில் அடிபடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சரியான சத்சங்கம் இல்லை. அதனால் பாகவதம்லாம்
எங்களுக்கு இன்றைக்கி கூட படித்தோம்னா தேன் மாதிரி இனிக்கும். ஏன்னா உணர்வுகள் கெடப்படாமல் இருந்தால் தான் பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். உணர்வுகள் கெட்டு போச்சுன்னு சொன்னால், பௌதிக விஷயங்கள் ஆசை உண்டாச்சு அப்படின்னா பாகவதம் சுவைக்காது. பாகவதம் மேலே வெறுப்பு கூட உண்டாகும். பாகவதம் படிக்கணுன்னாவே வெறுப்பாக இருக்கும். அது போய் பாகவதம் அப்புறம் படிச்சுக்கலாம், இந்த சுகமாக இருக்குது, எது இந்த பௌதிக சௌக்கியம், இதெல்லாம் மனசு மயந்து. ஏன்னா உணர்வுகள் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பௌதிக உணர்வு களங்கம் அடைஞ்சதுனால, பௌதிக உணர்வால் களங்கம் அடைஞ்சதுனால மனசு அந்த பௌதிக சுகத்தையே நாடி ஓடுகிறது. கிருஷ்ண உணர்வு பலப்படும் போது பௌதிக உணர்வுலாம் சப்புன்னு போயிடும். பௌதிக உணர்வுலாம் பௌதிக சுகங்கள்லாம் சப்புன்னு போயிடும். சே, இதெல்லாம் அற்பமான சுகம், அது நாற்றம், அசுத்தமானது, நாற்றமானது, சச்ச. எவனா போய் மலத்தை தின்னக்கூடிய பன்றி தான் மலத்தை தின்னும், மனுஷன் தின்னுவானா? அது அருவருக்கத்தக்கது அப்படின்னு நினைக்க மாட்டானா? அதுபோல் பன்றிகள், அதான் விட்புஜாம் ஏ அப்படின்னு சொல்கிறார் யார்? ரிஷபதேவர். மலத்தை போய் ஏதாவது மலத்தை யாருன்னா விரும்பி சாப்பிடுவாங்களா? அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு ஜீவன் இருக்கான், அதுதான் பன்றியாம். அது மாதிரி இந்த அசுத்தமான விஷயங்களை நாம் உழல்றோமே, அசுத்தமான ஆசைகளில் போய் உழல்றோமே, அப்போ நம்ம மனசு எவ்வளோ களங்கம் அடைஞ்சிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பன்றி நிலையில் இறங்கியிருக்கிறோம், மிருக நிலையில், மனுஷனாக இருந்து மிருக நிலையில் இறங்கியிருக்கோம். அப்போ நம்மளுடைய மனசு எவ்வளோ பியூரிஃபையாக இருக்குது, இல்லை அன்பியூரிஃபையாக இருக்குது இல்லையா? அதாவது என்னன்னா அசுத்தமாக இருக்குது பற்றியா? எவ்வளோ மனசு அசுத்தம், எவ்வளோ அழுக்கு இருக்குது மனசில், எவ்வளோ களங்கம் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம மிருக சுகங்களை விரும்புகிறோமே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்னா, கிருஷ்ண பக்தியில், பாகவதத்தில் தூய்மையான இருக்கக்கூடிய உணர்வு, இது கலங்கப்படாத பக்தியில் இருக்கும்போது அப்படியே பொலியும், அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ்ஸே வேறு, அந்த ருச்சியே வேறு. அந்த உணர்வு கெட்டுப்படாமல் தூய உணர்வுகள் தான் அந்த பாகவதம் ரொம்ப சுவையாக இருக்கும். படிக்கும்போது பகவத்கீதை சுவையாக இருக்கும், ராமாயணம் சுவையாக இருக்கும். அந்த பக்தியில் நம்ம திளைப்போம். அப்போ உணர்வுகள் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். மனசு உருகுது, கண்களில் கண்ணீர் வருது, கிருஷ்ண பக்தியில் அப்படி தெளிவடைஞ்சிச்சு. அப்போ தெளிவான நீரோடையாக இருக்கிறது இந்த மனசு. அப்போ கலங்கப்படாத அந்த மனசில் ஆனந்தம் மட்டுமே எஞ்சியிருக்கும். அதில் பௌதிக துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டோம். எப்போ பௌதிக சுகங்களால் மயங்குகிறோமோ, பாதிக்கப்படுகிறோமோ, கண்டிப்பாக பௌதிகமான துன்பங்களாலையும் பாதிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதில் தான் அவன் தப்பிக்க முடியாது. இதுதான் நியதி, இது உலக நியதி. அப்படின்னா இன்றைக்கி உட்காந்து பாகவதம் படிங்க. நான் என்ன சொல்கிறேன், நிர்பந்தத்தோடு படிக்காதீங்க. நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கட்டம், பாகவதத்தில் உங்களுக்கு எந்த கட்டம் பிடிக்குமோ, எதில் நீங்கள் ரொம்ப சுவைப்பீர்களோ. நம்ம எப்பவுமே என்னென்னா, நாம் மட்டும் படித்தா போதும், நம்ம யாருக்காவது சொல்லிக்கணும்னு போல் ஆசையாக இருக்கும். நீங்கள் சொல்லிங்க, நீங்களே ரெக்கார்ட் பண்ணிங்க ஒரு ஃபோனில் வச்சு. இப்போ நீங்கள் அந்த கதையை இன்றைக்கி இந்த அஜாமல வாக்கியம் பிடிச்சிருக்கு, பிரகலாதம், இது சும்மா ஒரு விளையாட்டாக ஆரம்பிச்சிடுங்க. இது விளையாட்டாக ஆரம்பித்தா கூட பஞ்சஹாயனம் 5 வயசுலேயே ஒருத்தவர் விளையாட்டாக கிருஷ்ண பூஜை ஆரம்பித்து கடைசியில் கிருஷ்ண தூய பக்தராக, பழுத்த பக்தராக, வயசான கோலத்திலும் கிருஷ்ண பக்தியிலே தலைச்சிருந்தார். விளையாட்டாக ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் அது விபரீதம்னா நல்ல விபரீதம் இது. ஏன்னா கிருஷ்ண பக்தியில் தலைக்கக்கூடிய மாறுதல் உண்டாகும். அதனால் இங்கே இப்போ விளையாட்டாக நீங்களே ஒரு கதை சொல்லுங்கள். பிரகலாத் சரித்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ, பிரகலாத் சரித்திரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியவானா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே கதையாக சொல்லுங்கள். அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு சத்சங்கம் இல்லை பரவாயில்ல, இல்லை நான் போய் சத்சங்கத்தில் போய் சொல்லிக்கணும்னு பார்த்தாலும் அவங்க தான் சொல்கிறதுக்கு இருக்கிறாங்களே தவிர நாம் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு இல்லை. சில பேர் அப்படி விரும்புவாங்க, தான் சொல்கிறது தான் கேட்கணும், மற்றவங்க அவங்க சொல்கிறது தான் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா, இப்போ பக்தி விஷயத்தை பற்றி பேச வராங்கன்னா, இல்லை டைம் இல்லை அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நிறைய பக்தத்தில் நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். பக்தி விஷயத்தை போய் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு போனால் அவங்க என்னமோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி, நம்மளுக்கு எதுவும் விஷயம் தெரியாத மாதிரி நம்மளை அவங்க கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி நம்மளை ஒதுக்கிடுவாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க பகவத் விஷயத்தை பேசுகிறாங்களே, சொல்லி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் சொல்லலாம்னு நினச்சா அதை சொல்லவே விட மாட்டாங்க. நான் சொல்கிறது சீனியர் டிவோட்டீஸே சொல்கிறேன். சீனியர் டிவோட்டீஸே
பகவத் விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு போனால் ஷேர் பண்ண விட மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள் இடத்துல வேண்டாம். அதனால் அது மாதிரி இடத்துலலாம் போய் நான் அவமானப்பட்டிருக்கேன். அது மாதிரி எவ்வளோ பக்தர்கள் சில பேர் வந்து கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க பக்தி விஷயமாக நம்ம சொன்னோன்னா அவங்க புகழ் கூட புகழ்வாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு. அப்போ அவங்கள பற்றி நான் கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப தெரியாதுங்க. பரவாயில்ல, அவங்கள நான் பண்ணி அவங்கள பலவந்தப்படுத்தி அவங்களேருந்து விஷயத்தை வாங்குவேன். ஏன்னா யாரையுமே நம்ம சொல்கிற நாம தான் வசதி, கேட்குறவங்க அவங்க மட்டமானவங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டேன். நான் கேட்குறவங்கள நமக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள மதிக்கணும், மதித்து அவங்க இடத்துல நம்ம கதையை வாங்கணும். கதையை வாங்கினோம்னா அவங்களுக்குலேருந்து ஒரு விஷயம் வெளியே வரும். அது நம்மளுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். அதில் ஒரு பெனிஃபிட் ஏற்படும் நம்மளுக்கு, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாருக்கும் சமத்துவம் வேணும். சமூகம் சர்வபூதேஷ், எல்லாரையும் சம்மா பாவிக்கணும். அவங்களையும் நம்ம தயார்படுத்தணும். நீ ஏன் கதை கேட்குறவனா இருக்கிற, நீ கதை சொல்கிறவனா மாறு அப்படின்னு அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அன்பாக பழகணும், கொஞ்சம் இறங்கி போகணும். நான் தான் சொல்லுவேன், மற்றவங்களாம் கேட்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பிறரை சொல்கிறத நம்ம கேட்கணும். நிறைய அப்சர்விங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேசுறதை விட நிறைய கேட்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் நிறைய விஷயம் நம்மளுக்கு கேதர் ஆகும். அதனால் அப்சர்விங், நிறைய விஷயங்களை கேட்கணும் காதில். நல்ல விஷயங்களாக கேட்கணும், தயவுசெய்து கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன், காற்று வாக்கா எனக்கு சில கெட்ட விஷயம் வந்தது, அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை பற்றி நான் ரொம்பவும் பேசலை. நான் ஒரு கடுகளவு தான் பேசியிருக்கேன். பேச வேண்டியிருந்தால் நிறைய இருக்குது. அதில் போய்ட்டு மனசு அதிலேயே ரூடமாகிடும். பக்தி விஷயத்தை பற்றி பேச முடியாது. அது கெட்டதுன்னு தெரிஞ்சு பட்சத்தை உடனே கட் பண்ணிவிட்டு பக்தி விஷயத்துக்கு வந்துடணும். இது எலாபரேட்டாக பேசணும். பக்தி விஷயத்தை, கெட்ட விஷயத்தை நம்ம எலாபரேட்டாக பேசணும். அதை ஷார்ட் பண்ணிடணும். அப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கெட்டதுன்னு தெரியுதா ஆள் தான், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசணும். அது தெரிஞ்சது அதை வேணாம், டக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டு அவைலபிளாக பகவத் விஷயம் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. பக்தி விஷயத்தை எலாபரேட்டாக பேசணும். நிறைய அதை விஸ்தாரமாக பேசணும், விஸ்தாரமாக பேசி அனுபவிக்கணும். அருமையாக இருக்கே பாகவதம் அப்படின்போது துஷ்ட விஷயங்கள் நமக்கு எதுக்கு தேவையில்லையே, தூக்கி போடு. பாகவதம் நல்லா விஸ்தாரமாக பேசலாமே. அப்போது ஒருத்தர் என்னென்னா, பிரகலாத விஷயம் நான் கதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு கேட்குறது விருப்பம்னா நீங்களே ஃபோனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். நம்மளுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். பிரகலாத கதையை நீங்கள் சொல்லும்பொழுது இவ்வளோ கதை நம்மளுக்கு தெரியுமான்ட்டு உங்களுக்கே அப்போ தான் யோசித்து பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாதனைகள், சின்ன ஒரு சாதனைங்க பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்களே நாமா சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் நாமா சொல்லுங்கள், ராமநாமா. அதை நீங்களே கேட்டு பாருங்கள், கூட சேர்ந்து சொல்லுவீங்க நீங்களே. இல்லை ராமநாமத்தை பாடி பாருங்கள். இப்போ நான் ராகங்களில் பாடிக்க, உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் ராமநாமம் பாடி பாருங்கள், கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், கேட்டு கூட சேர்ந்து பாடி பாருங்கள். அப்படிலாம் நான் போட்டிருக்கேன் வீடியோ, சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு அபியாசம், இதெல்லாம் பக்தியில் அபியாசம். அதே மாதிரி பகவத் விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க, அதை நீங்களே கேட்டு பாருங்கள். அப்போ நம்ம எதாவது திருத்த வேண்டிய அம்சம் இருந்தால் திருத்திக்கலாம். அதே சமயம் பிரகலாத கதையை சொல்கிறீங்க, இப்போ துருவனுடைய கதையை சொல்கிறீங்க. அந்த கதைகளை உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த கதையை சொல்லுங்கள். தெரியாத விஷயத்த படிச்சுங்க, புஸ்தகத்தில் திருப்பி கதை சொல்லுங்கள். அந்த கதையை நீங்களே கேளுங்க. அதுவே உங்களுக்கு சத்சங்கமம் ஆகிடும். ஒருத்தர் கதை நீங்களே தான் சொன்னீங்க, நீங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணீங்க. அது கேட்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. கேட்கும்போது என்ன ஆகுன்னா, ஆஹா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா, நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாது. அதை சொல்லி பழக 4 இடத்துல கேட்ட விஷயங்கள்லாம் சமயத்தில் ஞாபகம் வரும். நம்மளுக்கு எங்கே தெரிய போது, நம்மளுக்கு பிரகலாத விஷயம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம், மகான்கள் என்றைக்கோ கேட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கதை சொல்லும்போது உங்களுக்கு பகவான் ஞானத்தை கொடுத்து அதை ஞாபகப்படுத்தும் போது அப்போ நீங்கள் விஸ்தாரமாக அந்த கதையை சொல்லுவீங்க. இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இதனால் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நான் பேசும்போது தான் எனக்குள்ளே அந்த ஞானத்தை பகவான் கொடுத்து, இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குதா, பிரகலாதன் இப்படிலாம் பண்ணாரா அப்படிலாம் பண்ணாரா, நம்ம சொன்ன கதையாக நம்மளே ஆச்சரியப்படுவோம். அந்த கதை சொல்லிவிட்டு நம்ம கேட்கும்பொழுது பார்த்தா இவ்வளோ விஸ்தாரமாக அந்த பிரகலாத் சரித்திரத்தை நம்ம சொல்லியிருக்கோமே, நான் ஏதோ கொஞ்சம் தான் தெரியும் நான் நினச்சினே அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா அது மறந்து போல, அது ஆழ் மனசில் இருக்குது, அதை நீங்கள் வெளிப்படுத்தலை. அதான் காரணம். அதை வெளிப்படுத்தும் போது அது விஸ்தாரமாக, அப்போ நீங்கள் ஆஹா இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுமா, சரி இது திருப்பி அந்த கதையை சொல்லி பழகி என்ன ஆகுனா அந்த கதையை நீங்கள் சரளமாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. தட்டு மாதிரி சொல்ல மாட்டீங்க.
அப்போ யாருக்கெல்லாம் இப்போ நீங்கள் மேடையில் உட்காந்து கூட ஒரு ஸ்டேஜில் உட்காந்து கூட கதை சொல்லணும்னா ஈஸியாக சொல்லிட்டு வந்துன்னே இருப்பீங்க நீங்கள். இது அபியாசம்தான். இப்போ துருவ சரித்திரமோ இல்லை நாரதருடைய சரித்திரமோ, நாரதர் முன் ஜென்மத்தில் வேலைக்காரருடைய பிள்ளையாக இருந்தார், அது எப்படி இருந்தார் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஸ்லோகத்தோடு படிக்கும்போது இன்னும் ரசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்லோகத்தோடு படிக்கும்போது. இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம கதை மட்டும் சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணி நாமளே கேட்டு பார்ப்போம். கேட்டு மறுபடியும் அபியாசம் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் சிறந்த பக்தர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். இது சத்தியம். அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நீங்களே கேளுங்க, கூட சேர்ந்து பாடுங்க, அனுபவித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அதனால் ஆத்ம ஞானன்றது இதெல்லாம் ஆத்ம ஞானம்தான். என்னென்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நீ உடல் நிலையில் இல்லை, ஆத்ம நிலையில் தான் இருக்கிற. ஏன்னா பகவானுடைய சேவை செய்கிறாய். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன்னா பகவானுடைய புகழ், ராமநாமன்னா ராமநாமத்தை பாடுறேன்னா ராமருக்கு சேவை செய்கிற. அப்போ ராமருடைய பக்தனாக நீ இருக்கும்போது நீ ஆத்ம நிலையில் தான் இருக்கிற. பரமாத்மனுடைய சேவனாகிய ஜீவாத்மாவாக நீ இருக்கிறாய். இப்பொழுது உன் நிலையில் நீ இருக்கிற, இப்போது உன் நிலை, உன் பொசிஷனில் நீ இருக்க. அதே மாதிரி பாகவதம் படிக்கும்போதும் உன் நிலையில் தான் நீ இருக்கிற, நீ பௌதிக நிலையில் இல்லை. மனசு பார்த்தா வேற எங்கேயும் அலைபாய்ஞ்சா கூட நீ பகவத் பக்தியில் பாராயணம் பண்ணும்போது நீ பக்தியில் நிலைநிறுத்தப்படுகிறாய். இது மாதிரி இது போல் பகவத் கதைகளை பேசும்போது நீ பௌதிக நிலையில் இல்லை, பாகவத நிலையில் தான் இருக்கிற. நீ ஒரு பாகவதனாக திகழ்கிறாய் இப்பொழுது. அப்போ பக்தி விஷயத்தை பற்றி பேசுகிற, அந்த பிரகலாத் சரித்திரம், துருவ சரித்திரத்தை பற்றி பேசுகிறேன்னா நீ அந்த நிலையில் உயர்த்தப்படுகிறாய். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுபோல் பக்தி விஷயங்களில் ஈடுபட்டு மனசை உயர்த்திக்கணும். அப்போ மனசு பக்குவம் அடைஞ்சிருக்கும். பக்குவமான மனசில் அவ்வளோ லேஸில் மாயில் விழாது. நல்ல பக்குவமாயிடுச்சுன்னா மனசு, அதிகமான தபஸில் இருக்கிற, அதிகமான பக்தியில் நீ தெளிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் மனசு பௌதிகத்தில் மயங்காது. சீக்கிரம் மனசு மயங்குதுன்னா அந்தளவுக்கு நம்ம பலவீனமாக பக்தி விஷயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கலிபுருஷன் நம்மளை மயக்கணும். ஏன்னா நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்து இந்த நாம சங்கீர்த்தனமானது ஜாக்கிரதையாக இருந்து உங்களை அஜாக்கிரதையான சூழ்நிலையிலையும் ஜாக்கிரதையாக இருந்து உங்களை எதுலேயும் மயங்க விடாமல், மாயில் சிக்க விடாமல் உன்னை காப்பாற்றும் இந்த நாம சங்கீர்த்தனம். நீங்கள் சொல்கிற பிரகலாத சரித்திரம், பகவானுடைய கதைகள், பாகவதம், இதெல்லாம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் மனசு எப்பவும் ஏமாறுத்தன்மையுடையது. மனசு இந்த ஜீவாத்மா மயங்கும் தன்மையுடையது. அது எப்போனாலும் ஏமாறுறது தயாராக இருக்கும். ஆனால் அது அஜாக்கிரதையாக இருந்தது போகும்போது தான் ஏமாற்ற முடியும். கலிபுருஷன் ஏமாற்றுவான். ஆனால் அந்த நிலையிலையும் உன்னை ஜாக்கிரதையாக அந்த பாதுகாக்கிறது பகவான் கூட இருந்து பாதுகாப்பான். நீங்கள் சொல்கிற கதைகள்னாலையும், நீங்கள் சொன்ன நாம சங்கீர்த்தனத்தினாலையும், நீங்கள் அபியாசம் பண்ண அந்த கதைகள் உங்களை பாதுகாக்கும். அவ்வளோ லேஸில் நீங்கள் விழுந்துட மாட்டீங்க. நீங்களாக கொஞ்சம் மயங்கணும்னு நினச்சா தான் மயங்குவேன். ஆனால் நீ மயங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மயங்கவே மாட்டீங்க. எப்பவும் ஸ்திரமாக இருப்பீங்க. இதை வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ட்ரையல் தானே, பண்ணி பாருங்கள். நீங்களே பகவத் விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச கதையை, இப்போ நான் சொல்ல பிரகலாத் சரித்திரம்னு இல்லை, ஒரு கிருஷ்ணனுடைய லீலை, நவநீத லீலை, வெண்ணெய் திருடினான் கிருஷ்ணன். ஒரு வீட்டில் போய் வெண்ணெய் திருடினான். இது போல் கோபிகள்லாம் பிடிச்சிட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் ஆயிஷ்ணு வந்தா அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த கதைகள்லாம் சொல்லும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். எங்கேயோ கேட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் அங்கே நீங்கள் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதெல்லாம் அப்போ நம்ம இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுமான்னு அதுக்கு நம்ம சொல்லும்போது தான் நம்மளுக்கே ஞாபகம் வரும்போது தான் தெரியும் இவ்வளோ விஷயம் தெரியுமா. அவ்வளோ ஞானத்தை பகவான் ததாமி புத்தி யோகம் சமயத்தில் ஞானத்தை கொடுத்து உனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி உனக்குள்ளே சொல்ல வைக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா நீங்களே அதை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோமா, இவ்வளோ விஷயம் கிருஷ்ண கதை நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது உண்மை. எனக்கு நிறைய விஷயம் போல் நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். எங்கேயோ கேட்டது, என்றைக்கோ கேட்டதெல்லாம் அந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு கோர்வையாக ஞாபகத்துக்கு வரும். அது கோர்வையாக ஞாபகம் வரும்படி செய்கிறது கிருஷ்ணன் தான், பகவான் தான். உங்கள் ஹிருதயத்தில் பரமாத்மா வேலை செய்கிறாருன்னா அப்போ பரமாத்மாவுடைய கிருஷ்ண உணர்வு தூண்டப்படுகிறதுன்னு அர்த்தம். கிருஷ்ண உணர்வு தூண்டப்படும் போது தான் இந்த ஞானமெல்லாம் வெளிப்படும் நமக்குள்ளே. நம்ம பக்தி விஷயமான ஞானம், இந்த கதைக்கு சம்மந்தமான கோர்வையான விஷயங்கள்லாம் நமக்கு நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ட்ரைனிங் ஆகிடுவீங்க பக்தி விஷயத்தில்.
திருப்பி அந்த கதையை பற்றி இன்னும் ஆழ தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் புஸ்தகத்தை போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அதெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கதை சொல்லும் போது இன்னும் சுவாரஸ்யமாக நல்லா விஸ்தாரமாக எலாபரேட்டாக கதை சொல்லுவீங்க. நீங்கள் இதை வேணால் ட்ரெயின் பண்ணி பாருங்கள். சத்தியமான விஷயம் அது. அதே போல் நாம சங்கீர்த்தனம், நிறைய நேரம் நாம சங்கீர்த்தனம்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நாமத்தில் மட்டும் உறுதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நாமத்திலே ஃபுல்லாக நீங்கள், ஆனால் அப்படி இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஓப்பனாக சொல்கிறேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ராமநாமா சொல்லணும்னா முடியுமா? முடியாது. அப்போ ஒரு 1 மணி நேரம் சொல்லுங்கள், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே 2 மணி நேரம் சொல்லுங்கள், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நாமத்தை விடாதீங்க. நாமம் தான் பேஸ்மெண்ட்டு, கடைக்கால். அது மாதிரி தான் பில்டிங்கு. மற்றதெல்லாம் நீங்கள் பாகவதம் படிக்கிறீங்க, ராமாயணம் பண்ணலாம், அதான் பில்டிங். ஃபஸ்ட்டு நாமா தான் பேஸ்மெண்ட்டு. நாமா நிறைய சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் பாகவத கதையெல்லாம் படித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க. பக்தியில் முன்னேற்றம் அடைவீங்க. அவ்வளோ லேஸில் இந்த மாயை உங்களை சிக்க வைக்க முடியாது. நல்ல பக்தியில் பியூரிஃபை ஆனவங்களை சீக்கிரமாக மாயில் சிக்க வைக்க முடியாது. மாயில் மயங்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இது முக்கியமான விஷயமாச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கீழே இறங்குவீங்க. ஆனால் பாதிப்பு பெருசாக இருக்காது, கொஞ்சமாக இருக்கும் பாதிப்பு. ஏன்னா பியூரிஃபையான பக்தியில் ரொம்ப நேரம் தெளிச்சிட்டு ரொம்ப நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பௌதிகத்தில் உழல்னா அந்த பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமான பக்தியில் நம்ம ஈடுபட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் பக்திக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய நேரம் பௌதிகத்தில் உழல்னா பாதிப்புகள் சீக்கிரமாக தாக்கப்படுவீர்கள். உடனே நம்ம மாயை பாதிச்சிடும். மாயால் சீக்கிரமாக தாக்கப்படுவோம். அதனால நம்ம பலவீனத்தை குறிக்கிறது. பக்தி விஷயத்தில் ஈடுபடும் நம்ம பலத்தை குறிக்கிறது. பலம் அதிகமாச்சுன்னா இந்த பலவீனங்கள்லாம் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயினே இருப்பீங்க. எத்தனையோ தடவை எனக்கு ஜுரம் வந்திருக்கு, மாத்திரை சாப்பிடாமே சரியாக போச்சு. ஏன்னா உடம்புல பலம் இருக்கிறதுனால அது எதிர்ப்பு சக்தி இருந்தால் அது மாத்திரை சாப்பிடாமே சரியாக போயிடும் ஜுரம்லாம் வந்தால். அது மாதிரி இந்த பௌதிக விஷயமான மாயெல்லாம் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் தாக்கப்படாது. ஏன்னா நீங்கள் பக்தி விஷயத்தில் பலம் பெற்றிருக்கிறீர்கள். பக்தி தான் பலம். இந்த பக்தி விஷயத்தில் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணனுடைய கதைகள்லையும் நாம சங்கத்தில் பலம் பெற்று விட்டால் இந்த பலவீனங்களால் நீங்கள் தாக்கப்பட மாட்டீர்கள். அவ்வளோ சீக்கிரம் தாக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தா தான், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் அது உள்ளே வரும் அந்த மாயை. இல்லைனா நீங்கள் அது வரக்கூடாதுன்னு நினச்சின்னா வராது. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் உங்கள் மனசில் இடம் கொடுக்காமல் அந்த கெட்ட விஷயங்கள் உள்ளே வரது வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பக்தி விஷயத்தை பிரதானமாக பக்தி விஷயம் முக்கியமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பௌதிக விஷயத்தை முக்கியமாக உள்ளே எடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. தூக்கி போட்டு போயினே இருப்பீங்க. அதனால் பக்திக்கு பிரதானம் கொடுப்போம், பௌதிக விஷயத்துக்கெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டோம். சரி, ராம 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 ராம. மனசு கெட்டுறதுக்கு காரணம் யார்? நாம தான், வேறு யாரும் இல்லை. அவன் தான் என்னை இட்டு போய் கெட்டான், இவன் இட்டு போய் கெட்டான், அவளால் கெட்டேன், இவளால் கெட்டேன், அவனால் கெட்டேன், இவனுங்கள்லாம் சொல்கிறதுலாம் சும்மா போய். உன் மனசு இடம் கொடுக்காம நீ கெட மாட்டேன். உன் மனசு கொஞ்சம் மயங்கிச்சு, அதனால் நீ போய் அடி பாதாளத்தில் போய் விழுந்த. அடி பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுச்சு உன்னை. சாக்கடையில் போய் விழுந்த. அந்த சாக்கடை உன்னை அந்த சாக்கடையில் போய் விழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ சுத்தமான சந்தனத்தில் குளிக்க வேண்டியவன். நீ பியூரிஃபை நல்லா மணமணக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் தூய உணர்வில் இருக்க வேண்டியவன் நீ. அப்போ மறுபடியும் அந்த சேத்துலேருந்து எழுந்து சுத்தமாக கழுவிண்டு சுத்தமாகி கொண்டு மறுபடியும் கிருஷ்ண பக்தியில் நம்ம தலைக்கணும். தவறிட்டான், பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. திருப்பி மேலே எழுந்து வர பாருங்கள். கிருஷ்ண பக்திக்கு மறுபடியும் எழுந்து வர பாருங்கள். ராம் பக்திக்கு மேலே எழுந்து வர பாருங்கள். நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். இதுபோல் பகவத் விஷயத்தை பற்றி நமக்கு நாமே பேசி அனுபவிப்போம். பகவத் நாமத்தை கீர்த்தனை பண்ணி பார்ப்போம் வீட்டில். இப்படியே சத்சங்கம் நமக்குள்ளே வளரும். பக்தியில் முன்னேற்றம் அடைகிறது நீங்கள் பார்க்கலாம் கண்கூட. ஈஸியான வழி, ரொம்ப சுலபமான வழி. உங்களுக்கு நீங்கள் சத்சங்கம் இல்லை கவலைப்படாதீங்க, வீட்லேயே நீங்கள் இது போல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உண்டு. ஆனால் கண்டிப்பாக சத்சங்கத்தை தேடி போகிறது தான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல போனால் பக்குவம் ஆனவங்களுக்கு பரவாயில்ல, தனிமையில் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது பக்குவம் ஆகிடும். எப்படியாவது சத்சங்கத்தை எடுத்துப்பாங்க. புஸ்தகத்தின் மூலிமா பாகவத்தின் மூலிமா அவங்களுக்கு சத்சங்கம் கிடச்சிடும். ஏதாவது ஒரு வழியில் அவங்க சத்சங்கம். இப்போ நம்ம பேசுகிறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்படியே கதை சொல்ல அதை அப்படியே கேட்கறதுனாலே அது ஒரு சத்சங்கம் ஆகிடும். எப்படியாவது அவங்க ஒரு அந்த பியூரிட்டியான நிலையிலே இருப்பாங்க. அந்த சுத்தமான பகவத் பக்தியில் இருக்க முடியும். அது ஓரளவுக்கு பக்குவமானவங்களால் முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சத்சங்கத்தை தேடி தான் போகணும். ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல தான் போகணும். போய் அங்கே நாம சங்கீர்த்தனம் பக்தி பழகணும் கண்டிப்பாக. அது எடுத்த உடனே இந்த பக்குவ நிலைக்கு வர முடியாது. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு
இது ஏன்னா இதில் நம்பிக்கை இருக்காது. தனிமையில் நம்ம பண்ணுறமே, பகவத் கதை பேசுகிறோமே, நம்மளே பக்தி சங்கம் எடுத்துருமே, இது பக்த சங்கம் தானா அப்படின்னு டவுட் வந்துடும். அதனால் நம்ம ஒரு தெளிவாகவே வெளிப்புறமாகவே ஒரு பக்த சங்கம் ஏற்றுக்கிறது நல்லது. ஏற்றுக்கிட்டு அந்த பக்தி அவர்கள் சொல்கிற வழியில் பின்பற்றி போகிறது தான் பெஸ்ட்டு. ராம 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 தடம் பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதியே ராம 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 ராம் ராம 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 ராம. மனதினுடைய மாயைகளுக்கு என்றைக்குமே மயங்கக்கூடாது. கனவுக்கு நிகரானது, இது பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவத் பக்தியில் கிருஷ்ணனை அதிகமாக ஸ்மரணம் பண்ணணும், ராமரை அதிகமாக ஸ்மரணம் பண்ணணும், பக்தியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் விசேஷம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.